உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுத்தானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்று பேச இருப்பவர் டாக்டர் ரஞ்சதயாளன் அவர்கள். அவருடைய தலைப்பு கீப்பிங் யுவர் ஹார்ட் ஹாப்பி, மகிழ்ச்சியாக உங்கள் இதயத்தை எப்படி வைத்திருப்பது பற்றி அருமையான ஒரு பேச்சை பேச வருகிறார். இப்பொழுது தியானத்தை லண்டனில் இருந்து அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்கள் நடத்த வருகிறார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தியானம் என்பது நமது அன்றாட வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. நாம் ஒவ்வொரு நாளும் எமது வேலைகளை செய்வது போல் தியான பயிற்சியையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டு வந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். நாம் ஆரோக்கியமாக ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தியான பயிற்சி மிக மிக முக்கியம். அதுவும் நாம் காலை மாலை 2 நேரமும் தவறாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். இடையில் விட்டு போனால் நாங்கள் எடுத்த இந்த சக்தியால் மீண்டும் திரும்ப முதலிருந்து தொடங்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்படும். ஆனபடியால் நாம் தொடர்ந்து இந்த தியானத்தை செய்து கொண்டு வர வேண்டும். இந்த தியானம் செய்வதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஏனெனில் நாங்கள் தியானம் செய்தும் போது நமதுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் இரத்தோட்டம் சீராக நடைபெறும். நாம் எமது மூச்சை கவனிக்கும் போது எமது மூச்சை நாம் கவனித்து கொண்டு வரும்போது நமக்கு எண்ணமற்ற நிலை தானாகவே நடைபெறும். எண்ணமற்ற நிலை தானாக நடைபெறும் போது நமக்கு பிரபஞ்ச சக்தி எமது உடலில் புகுந்து நமது நாடி நரம்புகள் எல்லாத்தையும் இரத்தோட்டத்தை சீராக ஓட பண்ணுகின்றது. இரத்தோட்டம் சீராக எமது உடலில் போகும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு தியானம் மிகவும் இலகுவானது. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒரு இலகுவான தியானம். மூச்சு என்பது நம்முடன் 24 மணித்தியாலத்தில் இருக்கின்றது. ஆனால் அதை நாம் நேரம் கொடுத்து கவனிக்கும் போது அது தியானமாக மாறுகின்றது. இப்பொழுது தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். அனைவரும் ஒரு சுகமான ஆசனத்தில் இருக்க வேண்டும். ஏனெனில் எங்கள் உடம்பு சுகமாக இருந்தால்தான் நாங்கள் தியானம் செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். எப்படியும் இருக்கலாம், ஆனால் முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்திருங்கள். நாட்காலியோ அல்லது சம்மணங்கால் போட்டு நிலத்திலோ இருக்கலாம். நாட்காலியில் இருப்பவர்கள் கால்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து வைத்திருங்கள். கைகளை கோர்த்து மடி மீது இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூடும் போது நாம் எல்லா 100% சக்தியையும் நமக்குள் எடுத்துக்கொண்டுள்ளோம். ஏனெனில் கால்களின் ஊடாக 10% சக்தி செலவாகின்றது, கைகளின் ஊடாக 10%, கண்களின் ஊடாக 80%. அப்போ இவை அனைத்தையும் நாங்கள் லாக் பண்ணும் போது 100% சக்தியும் நமது உடலில் உண்டாகின்றது. அப்பொழுது நாங்கள் அவ்வாறு இருந்து தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை அருந்துங்கள். தொண்டை வறட்சி ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதை கழட்டி வையுங்கள். இப்பொழுது நிமிர்ந்த நிலையில் கைகளை கோர்த்து கால்களை பின்னி கண்களை மூடி எமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் இருங்கள். எந்த நேரம் என்றாலும் இந்த 25 நிமிடமும் கண்களை திறவாதீர்கள், கைகளை பிரிக்காதீர்கள், கால்களையும் பிரிக்காது நீங்கள் இசையுடன் உங்கள் மூச்சை மட்டும் கவனித்துக் கொண்டிருங்கள். தியானம் தானாகவே நடைபெறும். இப்பொழுது உங்களுக்கு நன்றி. அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை விரித்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக இறைவனுக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றியை கூறி கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி.
பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்தின அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டருக்கு முதலாவது நன்றி. அதற்கு உதவியாக அருந்ததியே பிளயர்ஸையும் போட்டுள்ளார் மற்றும் மியூசிக்கை ஸ்ரீகாந்தராஜா வழங்கியுள்ளார். மற்றும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருப்பவர் டோக்கிங் சரையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அவர்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லுவோம். இன்று எங்களது 1918வது நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார் டாக்டர் ராஞ்ச தியாளன் ஐயா அவர்கள். இவரை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தாலும் நான் திருப்பியும் இவரை அறிமுகம் செய்கின்றேன். இவர் சிறு வயது தொடக்கமே இதயத்தை பற்றி அறிவதில் மிக மிக ஆவலாக உண்டார். அதே போல அதை படித்து அவர் டாப் போஸ்ட்லேயும் இருக்கிறார். மற்றும் இவர் MBBS படிப்பை பிரித்தானியா யூனிவர்சிட்டியில் படித்துள்ளார். மற்றும் MRCP ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் எடின்பரோ ஸ்காட்லாந்து மற்றும் அவார்டட் ஃபெலோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் தி UK. இப்பொழுது கரண்ட்லி கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்டாக ஈஸ்ட் லண்டனில் வேலை பார்த்து வருகிறார்கள். இவர் இன்று பேசியிருக்கும் அருமையான தலைப்பு கீப்பிங் யுவர் ஹார்ட் ஹாப்பி, அதாவது உங்களுடைய இதயத்தை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்பதை பற்றித்தான் பேச வருகிறார். இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய ஐயா, நீங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். என்னை இந்த தளத்துக்கு அழைத்ததற்கு ஸ்ரீசந்திர மாஸ்டருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அதோடு இந்த தலைப்பை தந்ததற்கும் நன்றி. முன்பு நான் இந்த தளத்தில் பேசிய பொழுது எனக்கு ஊக்கமளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் எனது பேச்சு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 30 நிமிஷம் வந்தவுடனே எனக்கு சொன்னீங்கன்னா நான் நிப்பாட்டுறேன். ஏனென்று சொன்னால் மிக முக்கியமான பகுதி இந்த உரையில் என்னென்றால் உங்களது கேள்விகளும் அதற்கான பதில்களும். எனக்கு இதயத்தை பற்றி மட்டும்தான் தெரியும், பல விஷயங்கள் தெரியாது. ஆனபடியால் இதயம் சம்பந்தமான எந்த கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். அதற்கு என்னால் முடிந்தவரை பதிலளிக்க காத்திருக்கிறேன். அப்போ இந்த தலைப்பின்படி ஒரு இதயத்தை எவ்வாறு சந்தோஷமாக வைத்திருப்பது என்று, அதில் இந்த 3H, அதாவது 40 வயதுக்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ ஆரோக்கியம் சம்பந்தமான பரிசோதனை செய்ய வேண்டும். எந்த உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும். அதில் மிக முக்கியமாக அமெரிக்க இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு போன கிழமை அறிவித்து விட்டிருந்தார்கள், 40 வயது மட்டும் காத்திருக்க கூடாது, 30 வயதுக்கு மேலே உள்ளவர் அத்தனை பேரும் கட்டாயம் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பரிசோதனைகள் செய்யணும் என்று. பிரித்தானியாவிலும் அநேகமான நாடுகளிலே 3 விஷயங்கள் அந்த ஆரோக்கியமான பரிசோதனை செய்வார்கள். ஒன்று, அவர்களது இரத்த அழுத்தத்தை அளப்பார்கள். அது வீட்டிலேயும் வளர்க்கலாம்.
நாங்கள் எவ்வளோ விதமான கருவிகள் விட்டு வச்சிருக்கிறோம். அப்போ இரத்த அழுத்தத்தை அளவு பார்க்குற கருவி வந்து மிகவும் உபயோகமானது. முன்னொரு காலத்தில் நாங்கள் அதை அவ்வளவு ஊக்கப்படுத்த இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் மற்ற மாதிரி வச்சிருந்தா நல்லம் இரத்த அழுத்தம் கருவியை. மற்றது உங்களோட எடையை அறிந்திருக்கிறது நல்லம். அதை கொண்டு அந்த பிஎம்ஐன்னு ஒரு மெஷர்மெண்ட்டை செய்கிறது. அது ஏனென்றது தான் நாங்கள் இப்போ நான் இந்த 3 தலைப்பில் தான் பேச போகிறேன். அப்போ இந்த சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆதாரங்கள் நான் மிச்ச 25 நிமிஷம் காட்டப்போம். அது புறம் இதில் ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இடையை விட இடை நல்லது. ஏதாவது என்னென்றால் அது திருப்பி சொல்கிறார்கள். ஏன் அதை இன்னும் கட்டாயப்படுத்தலைன்றதான் விளங்கையில். அதாவது உங்களோட இடை வந்து அவ்வளவு பிரயோசனமானது அல்ல இதயத்தை பொறுத்தவரை இல்லை. ஆனால் அந்த இடையின் அளவு மிக மிக முக்கியம். அதுக்கு காரணம் நான் எனது உரையில் சொல்கிறேன். மற்றது இரத்த பரிசோதனை கட்டாயம் செய்ய வேணும். அந்த இரத்த பரிசோதனையில் ஞாபக விஷயங்கள் தெரியப்படுத்தலாம். ஒன்று உங்களோட இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு, அதாவது 40க்கு மேலான அத்தனை பேருக்கும் இது செய்ய வேணும். மற்ற இரத்தத்தில் உள்ள சீனியின் அளவு, அதை சொல்றது HbA1c. HbA1c வந்து சிறந்தது என்னென்னா, நீங்கள் சாப்பிடாம போக தேவையில்லை இரத்த சோதனைக்கு. இரண்டாவது 3 மாதத்தில் உள்ள சீனின் அளவை சராசரி அளவை தரும். அப்போ HbA1c செய்யணும். மற்றது கொழுப்பின் அளவை குறைக்கணும். மூன்றாவது உங்களோட இரத்தத்தில் உள்ள அந்த சிறுநீரகத்தின் தொழிற்பாடு மிக முக்கியம். அது ஏன் என்று சொன்னால், இப்போ இந்த இருதயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் அவ்வளவு ஒத்து போற இல்லை. அப்போ நாங்கள் எப்பொழுதும் இரத்த சோதனை செய்ய கேட்கிறது அவற்றை சிறுநீரகத்தின் தொழிற்பாடு எப்படி இருக்குண்டு. ஏனென்றால் அந்த முதலாவது உறுப்பு இதயம் பாதிக்கப்பட்டதால் பாதிக்கப்படுறது சிறுநீரகம். ஏன்னா 25 விதமான இரத்த ஓட்டம் சிறுநீரகத்துக்கு தான் போகுது, 2 சிறுநீரகத்துக்கும். அப்போ இதயத்தின் தொழிற்பாடு பாதிக்கப்பட்டால் சிறுநீரகம் தான் கூடுதலாக பாதிக்கப்படும். அப்போ நாங்கள் இந்த 3 சோதனை செய்யணும். இரத்தத்தின் கொழுப்பு, இரத்தத்தின் சீனி, மற்ற சிறுநீரக தொழிற்பாடு. இதயம் வந்து எப்பொழுதும் மூளையை நல்லா கவனிச்சு கொள்ளும். அதாவது இதயம் எப்பொழுதும் என்னென்று சொன்னால் மூளை தான் மிக முக்கியம் உண்டு. அப்போ அந்த இருதய நோயாளிகள் கடைசி மூச்சு எடுக்கும் வரையும் மூளை நல்லா வேலை செய்து கொண்டு இருக்கும். மற்றது 2வது HN என்று சொன்னால் ஆரோக்கியமான வாழ்க்கை. அதில் 4 முக்கியமானது. ஒன்று தேகாபியாசம், அல்லது அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது. அதாவது ஒரே இடத்துல இருக்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டு 1 மணித்தியாலத்துக்கு ஒரு 5 நிமிஷமாவது நடக்கும். மற்றது உணவு வகைகளில் பிரத்தியமான உணவு வகைகளை கவனிக்கணும். மற்றது நித்திரை மிக மிக முக்கியம். அதை பற்றி கனகாலம் கவனிக்க இல்லை. ஆராய்ச்சிகள்லேயும் அதை பற்றி கவனிக்காம இருந்து இப்போ கடைசி 5 வருஷமாக இப்போ சொல்கிறார்கள் அது மிக மிக முக்கியமானது. ஒழுங்கான நித்திரை இருதயத்தை காப்பதற்கு. மற்றது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். இது 2004ஆம் ஆண்டு 50 நாடுகளில் ஏன் ஒருவருக்கு மாரட பேர் கண்டுபிடிக்கிறதுல இந்த 3வது முக்கிய காரணி ஸ்ட்ரெஸ்ன்றதை எவ்வித ஐயப்பாடும் இல்லாத நிரூபிச்சிட்டோம். 3வது வந்து மிக முக்கியம் ஹோப். ஏதாவது ஒரு அதாவது மனதில் அதாவது நீங்கள் உங்களில் நம்பிக்கை வச்சிருக்கணும். ஹோப்ன்றது நம்பிக்கை. நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் இன்னொரு ஆளில் நம்பிக்கை வச்சிருக்கலாம், அது கடவுளாயும் இருக்கலாம். 2க்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் 2 நம்பிக்கை தான். ஒன்று உங்களில் நம்பிக்கை வச்சிருக்கிறது, அல்லது ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நடக்கணும் எதிர்பார்க்கிறது, அதான் ஹோப். ஃபெய்த்ன்றது எதிர்பார்ப்பே இல்லை, அது நீங்கள் சரணடைஞ்சிட்டீர்கள் முற்றா. இதுதான் இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லைன்றது. அப்போ அது ஒரு மிகவும் உயர்ந்த நிலை. அதை அடைகிறது கொடுத்து வைக்கணும். மற்ற இந்த இருதயம் வந்து
இதில் 4 முக்கிய பகுதிகள் இருக்கு. அதுல முதல் 2 தான் நான் முக்கியமாக கலைக்க போற நேரம் கருதி. இருதய தசையை போல துடிதுடிப்பான ஒரு உறுப்பு இல்லை உடம்புல, தலையிலேருந்து கால் வரையில. ஒவ்வொரு செகண்டும் 1-2 முறை துடிச்சு கொண்டிருக்கு. நாங்க பிறக்க முதலே துடிக்க தொடங்கினது, கடைசி மூச்சு எடுக்க மட்டும் துடிச்சு கொண்டிருக்கும். அந்த அவ்வளவு சுறுசுறுப்பான இதய தசைக்கு இரத்த ஓட்டம் தேவை. அந்த இரத்த ஓட்டத்தை கொடுப்பது 3 முக்கிய நாடிகள். இடது பக்கத்தில் 2, வலது பக்கத்தில் 3. அப்ப 3 முக்கிய நாடிகள் தான் இந்த இரத்த ஓட்டத்தை கொடுக்குது. அப்ப அதை ஆரோக்கியமா வச்சிருப்பது எங்களோட மிக முக்கிய கடமை. ஒருவருக்கு 10 வயசுலேயே படிப்படியாக கொழுப்பு படிய தொடங்கிவிடும். 3வது பாகம் அந்த இருதய துடிப்புக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். அது சொல்லுவார்கள், நீங்கள் கம்ப்யூட்டரோ இன்ன கருவிகளை கண்டுபிடிச்சாலும் எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறினாலும் இந்த இதயத்தில் உள்ள அந்த மின்சார இயக்கத்தை மாதிரி ஒரு தடவை இனிமேலும் இதுவரைக்கும் கண்டுபிடித்ததில்லை, இனிமேலும் கண்டுபிடிக்க போவதில்லை. அவ்வளத்துக்கு துல்லியமானது, அவ்வளத்துக்கு ஒழுங்கானது. அப்ப அது பிளவடாம பார்த்துக்கொள்றது மிக முக்கியம். அப்படி அது பிளவட்டால் அதான் அதை நாங்கள் சொல்றது எரித்மியான்னு சொல்றது. அதால தான் நெஞ்சு படபடப்பு வரலாம். அதை பற்றி வேணும்னா கலைக்கலாம், ஆனால் இனிமே நேரம் இராதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இருதய நாடியில பாதிப்பு வந்தால் மின்சாரத்திலையும் கோளாறு வரலாம். மற்ற இந்த இருதயத்தில் 4 வேல்வ் இருக்கு. இடது பக்கத்தில் 2, வலது பக்கத்தில் 2. அவைதான் இந்த இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவீனம். அதுலேயும் பாதிப்பு வரலாம். அதை பற்றி நான் இன்றைய கலைக்க போறது இல்லை. அந்த இருதய தசையை பாதிக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம், 90% காரணம் அந்த இரத்த நாடியில அடைப்பு வர்றது. அந்த இரத்த நாடியில முற்ற அடைப்பு வந்தா மாரடைப்பு வரும். மாரடைப்பு வந்தால் அந்த இருதய தசையில ஒரு அந்த ஸ்கார்னு தழும்பு வரும். இந்த தழும்பு வாழ்நாள் பூரா இருக்கும். அப்ப அந்த தழும்பு வராம பார்க்கறது தான் மிக முக்கியம். அதுக்கு காரணம் அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். அது எங்களால் தவிர்க்கலாமோண்டா அதுக்கு விட என்னன்னு சொன்னால் 90% மாரடைப்பை தவிர்க்கலாம். அந்த 90% மாரடைப்பை என்ன மாதிரி தவிர்க்கிறதை பற்றி தான் நாங்கள் கலைப்போம். இரத்த அழுத்தம் ஒரு மிக முக்கியமான இது. 2வது காரணம் இரத்த தசையை பாதிக்கிறதுக்கு இரத்த அழுத்தம். 3வது காரணம் கொழுப்பு படுகிறதுக்கும் இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம் 2 பக்கம் பாதிக்குது. அப்ப இரத்த அழுத்தத்தை இதனாலதான் இரத்த அழுத்தத்தை சோதிச்சு அது ஒரு நிமிஷத்திலேயே நீங்கள் உங்களோட இரத்த அழுத்தத்தின் அளவு அடைஞ்சிடலாம். அப்ப அந்த அளவு கூடவா இருந்தால் அதுக்கு என்ன நிவர்த்தி செய்யணும், என்ன மாதிரியான பாதுகாப்பு எடுக்கணும் வேண்டும். அப்ப இந்த வருத்தங்களால வர்றது என்னன்னு சொன்னா ஹார்ட் ஃபெயிலியர் என்ற ஒரு வருத்தம், அதாவது இருதய தசையின் தளர்ச்சி. அது ஆல்மோஸ்ட் பெர்மனன்ட், அதாவது நிரந்தரமான ஒரு வியாதி. ஆனா அந்த எனது நோயாளிகள் கனவ கேட்பாரு, இந்த சொல்லு எனக்கு பிடிக்கல டாக்டர் அண்டு. அது உண்மைதான், ஹார்ட் ஃபெயிலியர் என்றால் ஃபெயிலியர். இப்ப சிறுநீர வைத்தியர்கள் வந்து மாறிட்டோம். அவை இப்ப சிறுநீரகத்தை சொல்றது குரோனிக் கிட்னி டிசீஸ் என்று, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டோம் கடைசி மட்டும். ஆனா நாங்கள் சாடியா அதுல தழும்பு வந்தாலும் ஹார்ட் ஃபெயிலியர் என்று சொல்லிடுறது. அப்ப நாங்க சொல்றது என்னன்னு சொன்னால் அந்த இட்ஸ் a failure of the doctors. அதாவது உலகத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கூடாது. அதாவது இந்த முதல் 3ஐயும் கவனிச்சா வராது. அதாவது தகுந்த நேரத்துல இரத்த அழுத்தத்தை கண்டுபிடிச்சு இதுக்கு நான் முந்தைய இந்த தளத்துல காட்டியிருக்கிறேன் அதுக்கான ஆதாரங்களை. இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. உலகம் உருண்டேன்னு நம்புறதுல நீங்கள் ஒருவேளை அதில் ஐயப்பாடு வைத்திருக்கலாம். ஆனா இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தினால் இருதய தளர்ச்சி வராதுன்றதுல ஐயப்பாடு இல்லை, 0 ரிஸ்க். ஆனால் உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கணும், உரிய அளவுக்கு குறைக்கணும். அதுக்கான ஒரு ஆராய்ச்சி நான் உங்களுக்கு தாரேன். நீங்கள் இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம், நான் அதுக்கான ஆராய்ச்சியை தாரேன். அப்ப இரத்த அழுத்தம் மிக முக்கியமானது. இட்ஸ் டோட்டலி ப்ரிவென்டபிள்.
இது இந்த இருதய நாடியில கொழுப்பு படிய தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு போகும். பிறகு மாரடைப்பு வர்றதுக்கு காரணம் என்னென்றால் அந்த கொழுப்பு உடைந்து, அது ஏன் உடைகிறதுன்றதுக்கு மிக மிக முக்கிய காரணம் மன அழற்சி. அது என்ன, அந்த மன அழற்சி வந்தவுடன் இந்த ரத்த ஓட்டம், இந்த சிறிய நாடி தானே, ஒரு 2-3 மில்லிமீட்டர் தானே, அதுக்குள்ளார ரத்த ஓட்டம் கூட போக அது அந்த உரசிப்படும், இரோஷன் சொல்றது. அந்த உரசலால அதுல ரத்தம் கட்டிப்படும். அந்த ரத்தம் கட்டி கூடுதலாப்பட்டது என்றால் மாரடைப்பு வரும். அப்ப என்னண்டு இந்த ரத்தம் படிகிறத தடுக்கலாம் என்றால் HIJKLM, அதாவது 3 விஷயங்கள்: இரத்த அழுத்தம், கொழுப்பு, அதாவது கூடாத கொழுப்பு, அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்றது, மற்றது சீனி, அதாவது டயபெட்டிஸோ சலரோகம். பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷம் அதை நடக்காட்டி அது ஒரு உடம்புல கொழுப்பு படுகிறதுக்கான சாத்தியக்கூற கூட்டும். நான் சொன்னேன் 3வது காரணம் ஸ்ட்ரெஸ், ஜாப் ஸ்ட்ரெஸ். ஜாப் ஸ்ட்ரெஸ் போட்டிருக்கு, நான் அந்த ஜெயின்னு போடுறதுக்காக வேண்டி. ஆனால் உண்மைப்படி எந்த விதமான மன அலட்சியம், வீட்டில் பிரச்சனையோ அல்லது காசு பிரச்சனையோ அல்லது வேலை சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதில் 2 விதமான ஆபத்து இருக்கு. ஒன்று படிப்படியாக, அதாவது குரானிக் ஸ்ட்ரெஸ்ஸால் படிப்படியாக கூடிக்கொண்டே போகும் கொழுப்புண்டால், அது எந்த விதமான ஆமிச்சம் இல்லாமல் காட்டியிருக்கிறார்கள். மற்றது அப்படி வந்தவைக்கு திடீரென்று மாரடைப்பு வர்றதுக்கு ஒரு காரணம் திடீரென்று வர்ற மன அழற்சி. மற்றது கிட்னி டிசீஸ், அதாவது நான் சொன்னேன், இந்த சிறுநீரகத்துக்கும் இருதயத்துக்கும் பயங்கர நெருக்கமான தொடர்பு இருக்கு, 2க்கும் ஒத்துப்போகாது. அதனுடைய சிறுநீரகத்தில் குளறுபாடு இருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் இருதய நோய் வரும் சாத்தியக்கூறு 3 மடங்கு. ஆனபடியாக இந்த சிறுநீரக வைத்தியர்கள் சொல்லுவார்கள், எங்களோட நோயாளிகளை நீங்கள் இருதய வைத்தியர்களாம் பாதுகாக்கணும் என்று. ஏன்னா 70% சிறுநீரக நோயாளிகளுக்கு மிக கூடுதலான வருத்தம் மாரடைப்பு. லைஃப் ஸ்டைல், அது நாங்கள் இந்த முந்தைய இதை பெரிய கனதனை காய்ச்சிக்கிறோம். உணவு முறைகள், இந்த சீரை குடிக்கிறது, மதுபானம் பாவிக்கிறது எல்லாம் குறைக்கணும். மற்ற போதிய அளவு நித்திரை, அதாவது 7 மணித்தியாலம் குறைந்தது நித்திரை உள்ளவனும். 12 மணிக்கு பிறகு படுக்கக்கூடாது, 11 மணிக்கு முதலே படுத்துடணும். இந்த வைகர பொழுது அல்லது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவார், அதாவது சூரிய உதயத்துக்கு 1 மணித்தியாலத்துக்கு முதல் ஒழும்பினவருக்கு வாக்கு நல்லா இருக்கும். அது கனரி காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து மூளை மிக திறமாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் வாசிக்கணும் அல்லது பணமாக்கணும் என்றால் அந்த நேரம் தான் செய்யணும். மூளை நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். அதை விட முக்கியம் உங்களுக்கு இந்த இருதய வருத்தம் வர உறவு. இப்போ யாரும் கேட்டுச்சு நம்ம என்றால் என்னட்டு அந்த ஒரு வசனத்தில் சொல்லுங்க பார்ப்போம், ஏன் இந்த ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது 6 நாடுகள், இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், இந்த 6 நாடுகள் தான் உலகத்திலேயே மிகவும் கூடுதலாக இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லை, மிகவும் கவலைக்கிடமான விஷயம் என்று சொன்னால் அந்த நாடுகளில் இப்போ இளவயதிலேயும் கூடுதலாக நடக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஒரு வசனம்தான். அது என்னென்றால் அது என்னென்று கண்டுபிடிக்கிறது, அது ஏன் வருதுன்ற பேர் கதைக்கலாம். ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் 4S. அதான் போதிய அளவு நித்திரையின்மை, அதாவது அபியாசம் செய்யாமல் இருத்தல், மற்றது மன அலட்சி. அதுக்கு மன அலட்சி சரியான கூட, அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எல்லாத்துக்கும் யோசிக்கிறது, ஜெனட்டிக்கோ தெரியல அல்லது அதை பற்றி கதைக்கிறது குறைவு தெரியல. இந்த மன அலட்சி வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மனித கொல்லி. சீனியோட கேவலமானது பழங்கள். அப்போ அது நாங்கள் அதில் கனவேர் ஒத்துக்கொள்ளையில் முந்தையும் கதை கேட்க பழம் டாக்டர் நல்ல சொல்லினோம், இல்லை பழம் நல்லம் இல்லை. அதிலும் பழுத்த வாழைப்பழம்,
மாம்பழம் இதுகள் எல்லாம் சரியான ஆபத்தானது. ஏன்னா உடம்புக்கு தெரியாது அது என்ன மாதிரி பாவிக்கிறாண்டு. அப்ப அவ செய்கிற வழி என்னன்னு சொன்னா கொழுப்பாக்கி விட்டுருணும். அப்ப கொழுப்பை சாப்பிடுறால வர கொழுப்பை விட பழத்தை சாப்பிடாத கொழுப்பு கூட. இது நான் முந்தி காட்டிக்கிறேன். 2004ஆம் ஆண்டு இதான் 52 நாடுகள்ல 30,000 பேர்ல ஆராய்ச்சி செய்து என்ன காரணங்களால ஒருவருக்கு மாரடைப்பு வருதுண்டு. 90% 10ல் 9 பேருக்கு இதை தவிர்க்கலாம். சில காரணங்களை நான் மாற்றல. ஆனா ஏஜ்னு சொல்லிக்க இப்ப 85 வயசு உள்ளவர் யோசிக்க கூடாதோ எனக்கு வயசு போட்டுதான் வரப்போகுது, வராது. அது ஏனென்றால் இது நாட் அந்த உண்மையான வயசு இல்லை. அதாவது இந்த பயாலஜிக்கல் ஏஜ், அதாவது அவற்றை மூளையில என்ன எவ்வளவு வயசு தனக்கு இருக்குன்னு யோசிக்கிறாரோ அது மிக முக்கியம். மற்றது அவற்றை வாழ்க்கை முறையின்படி அவற்றை வயசு என்ன. இப்ப அண்டைக்கு ஒருவர் வந்தால் 85 வயசு, அவரை பார்த்தா 60 வயசு தான் சொல்லுவேன், அவ்வளவுக்கு இளமை. அப்ப நான் கேட்டேன், எப்படி நீங்க நடக்கிறது படிக்கிறது எல்லாம் சுமோ ஏன்னா அவற்றை இந்த ஹார்ட் ஸ்கேன்ல கொஞ்சம் பிள்ளை இருந்தால் எனக்கு அனுப்பினவர். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு நடக்க படிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கும் சொன்னார். டாக்டர் நான் சைக்கிளில் வந்தேன் நான். அப்போ நீங்கள் நான் எங்கே போனாலும் நான் சைக்கிளில் போகிறது இல்லை நடந்து போகிறது, நான் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்பரே இல்லை. அப்போ அவருக்கு 60 வயசுன்னு தான் போட்டு தான் நாங்கள் கணக்கிடணும். அப்போ இது பயாலஜிக்கல் ஏஜ், நாட் குரோனாலஜிக்கல் ஏஜ். நீங்களும் கூட ஹார்ட் ஏஜையும் வளர்க்கலாம். அதுக்கு நான் என்ன வழின்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு முந்தைய சொன்னேன்னா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஹார்ட் ஏஜ் எவ்வளவு உண்மையான வயசு என்னன்னு பார்க்கலாம். எத்னிசிட்டி அதான் நான் சொன்னேன், இந்த 6 நாடுகள்லேயும் ஆபத்து இருக்குது. அது என்னென்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது ஜெனட்டிக்கலி. அதாவது இந்த பாக்கஸ் தியரின்ற ஒருவர், அவர் ஹார்ட்ஃபோர்ட்ஷயரில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர் எபிடிமியாலஜி, அவர் அவர்கிட்ட ஸ்பீச் நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொன்னார், இது மிகவும் அற்புதமான, நாட் அற்புதமான இல்லை, கடினமான விஷயம் என்னென்றால் இந்த ஆசிய நாட்டை சேர்ந்தவைக்கு கூட சாப்பிடக்கூடாது. என்னென்னா அவைக்கு இந்த உடம்பு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் டு கோப் வித் லெஸ் ஃபுட். அப்போ அவ சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா அவைக்கு பிரச்சனை வருது. அது படிப்படியாக இன்னொரு எத்தனையோ 100 வருஷத்துக்கு பிறகு தான் அது மாறும். ஜெண்டர், அதாவது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு 50 வயசு மட்டும். அது காரணம் என்ன, அவர்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹோமோன் இருதயத்தை பாதுகாக்கும். அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டி கூடாத கொலஸ்ட்ராலை குறைச்சி மற்ற அந்த ரத்த நாடின இது ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் எல்லாம் குறைய பிரச்சனை வரும். மற்ற ஜெனட்டிக் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று கொலஸ்ட்ரால், மற்றது ரத்த அழுத்தம், அப்படி அதாவது பரம்பரை அழகுகளால பிரச்சனைகள் வரலாம். இதுதான் அந்த கியூர் ஸ்கோர்னு சொல்றது. அதில் அந்த ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் எடுத்து போஸ்ட் கோட் எல்லாம் எடுத்து அதில் மிக முக்கியம் என்னென்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் அளவு, எடையின் அளவு எல்லாம் போட்டு நீங்கள் அந்த 10 வருஷத்துக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கு உங்களுக்கு இருதய நோய் வரும்னு சொல்லும். அது 10% மேலே இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஏதாவது அதாவது உங்களோட கொலஸ்ட்ராலை குறைக்கணும், உங்களோட ரத்த அழுத்தத்தை குறைக்கணும், இடையை குறைக்கணும். அதை ஏதாவது உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி அதை குறைச்சி கொண்டு வரும். அப்போ அந்த டேபிள்லேயே நீங்கள் கணக்கு போடலாம். அப்போ இந்த இடையே ஒரு 5 கிலோவாக குறைச்சா எவ்வளவு குறையும், கொலஸ்ட்ராலை 4ல் இருந்து 3 குறைச்சா எவ்வளவு கொண்டு அதே சொல்லும். அப்போ நீங்கள் அதை கொண்டு தேவையானதை செய்யலாம். சிலருக்கு நான் இந்த புகைப்பிடித்தலை நிப்பாட்டுறதோ அல்லது உங்களோட ஸ்டாட்டின் எடுக்கிறதோன்னு நாங்கள் உடனே செக் பண்ணி சொல்கிறது. நீங்கள் ஸ்டாட்டின் எடுக்கலாம், புகைப்பிடித்தலை கொண்டு வேணும்னா கொண்டு வேணுமோன்று. என்னென்னு சொன்னால் இது மிக முக்கியமானது. ரத்த அழுத்தத்தை பொறுத்த மட்டும் இது 140க்கும் 90க்கும் மேலே இருந்தால் கிளினிக்கில் அல்லது வீட்டை செக் பண்ணிக்க சோதிக்கும் பொழுது 135 85க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு ரத்த ஓட்டம் இருக்கு, ரத்த அழுத்தம் இருக்கு. அப்போ அதுக்கு நீங்கள் கட்டாயம் வைத்தியரை அணுகி அப்போ அதுக்கு வாழ்க்கை முறையை மாற்றணும். அல்லது உங்களுக்கு
ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் அதோட சம்பந்தப்பட்டது கட்டாயம் நீங்கள் உடனேயே மருந்தெடுக்கணும். அந்த இரத்த அழுத்தம் உள்ளவைக்கு ஒரு மிக நல்ல செய்தி என்னென்றால், நீங்கள் மருந்து எடுத்து உங்களோட நம்பர் இலக்கத்தை குறைச்சியல் என்றால் உங்களுக்கு பாரசவாதம் வர்றதோ இதயம் வீங்கிறதோ அல்லது மாரட வரும் சாத்தியக்கூறு 0. அது காட்டியிருக்கிறார்கள். இது 25 வருஷம் முதல் காட்டினவர். என்ன பிரச்சனைன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் காட்டி கொண்டது, வைத்தியர்களுக்கு தான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு முறையும் சொல்லி. அப்ப நான் சொல்றது இதுகளை நீங்கள் மக்களுக்கு காட்டணும், நோயாளியை காட்டணும் என்று அவைக்கு நான் சொல்லி நம்பிக்கணும் இல்லை. வேற என்ன மருந்து? நான் பாவிக்கிற ஒவ்வொரு மருந்தும் எவ்வளவோ பில்லியன் பவுண்ட் செலவழிச்சு எவ்வித ஐயப்பாடுமின்றி இது வேலை செய்யும் என்று காட்டியிருக்கிறார். இதுல அந்த எண்ணத்துக்கு ஒருவருக்கு ரத்த அழுத்தம் வர்றதுன்னு சொன்னா முந்தைய எசென்சியல் என்று யோசிச்சார். அதாவது கட்டாயம் வரணும், நீங்கள் வாய்ஸ் போப்ப வரணும், அப்படி இல்லை. ஆனால் இப்ப அந்த எசென்சியல்னு சொல்ற இல்லை, காரணம் இல்லாமலும் வரும். ஆனா அந்த 7 விதமான இதுகள், அதாவது இப்ப ஸ்ட்ரெஸ் குறைச்சால், சீனி சாப்பாட்டை குறைச்சால், கொழுப்பின் அளவை குறைச்சு, எடையின் அளவை குறைச்சால் எல்லாம் உங்களுக்கு ரத்த அழுத்த வர்றதை பின் போடலாம் அல்லது முற்றாக தவிர்க்கலாம். இது 2012 செய்த ஒரு ஸ்டடி. அதாவது எந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா உண்டு, அதாவது வெஜிடேரியனா இருக்கிறதும் வீகனா இருக்கிறது மிக மிக சிறந்தது ரத்த அழுத்தத்துக்கு. மற்ற இதான் அந்த நான் சொன்ன ஒரு ஆராய்ச்சி என்னென்றால் ஸ்பிரிண்ட் ட்ரையல்னு சொல்றது. 9400 பேஷண்ட்ல 50 வயசு மேற்பட்டவையில பிளட் பிரஷர் 130க்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு மருந்தை கொடுத்து 2 பிரிச்சின. ஒருவருக்கு 120 குறைத்தவர்கள் இரத்த அழுத்தத்தின் அளவு, அதாவது சிஸ்டலிக் பிளட் பிரஷர், அந்த மேல் ரத்த எது முக்கியம் டாக்டர்? சிஸ்டலிக் பிளட் பிரஷர் தான் மிக முக்கியம், அந்த ஹை ஃபர்ஸ்ட் ரீடிங். ஆனால் லோ ரீடிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது இளமாக்களுக்கு தான் கூடுதலான பிரச்சனை. அப்போ வயசு கூட கூட அந்த டாப் ரீடிங் சிஸ்டலிக் பிளட் பிரஷர் தான் மிக மிக முக்கியம். அதைத்தான் முந்தி நாங்கள் அவ்வளவு கவனிக்கல. அது கோபம் வந்தாலும் கூடும். கோபம் வந்து கூடுதோ சந்தப்பட்டு கூடுதோ கூடுனாதான். அப்போ 2 தான் பிரிச்சவர். என்ன 4500 பேருக்கு 120 கீழே கொடுத்தார்கள், மற்றவைக்கு 140 குறைஞ்சா காணுமுண்டு. அந்த ட்ராயலை நிப்பாட்டி போட்டுனோம். 3 வருஷத்துக்கு தொடர போறோம் இந்த ட்ராயல்னு சொன்னவ 1.5 வருஷத்துல நிப்பாட்டி போடணும். ஏனென்றால் அந்த 120 குறைய வந்தவ எல்லாம் நல்லா நடந்தது. சாகுறதும் குறைவு, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதும் குறைவு, பாரசவாதம் வர்றதும் குறைவு, எல்லாம் குறைவு. அப்ப சொல்லிட்டோம்னோ, அப்ப அதனாலதான் இப்ப அமெரிக்கா மற்ற மிக முன்னேறிய நாடுகள் இப்ப வந்து 120 குறைஞ்சாத்தான் சரியா நாங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறோம் என்று. ஆனா பிரித்தானியாவில் இன்னும் நாங்கள் மாத்தல, இன்னும் நாங்கள் 140 இருக்கிறோம். ஏனென்றா 2 காரணம், நோயாளிகளும் விரும்பாயினம், மற்றது காசு. அப்ப இன்றைக்கு வெள்ளனை எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது, அமெரிக்காவில் ஆராய்ச்சி செய்து போட்டு அது மிக ஒரு பாதகமானவர். என்னன்னு சொன்னால் அமெரிக்காவில் டாக்டர் வைத்தியர் மருந்துல தாங்க மாட்டார். ஏன்னா எழுத அவருக்கு காசு வேறு, காசுண்டா அது கிண்டு கொடுக்குறாண்டு இல்லை, ஆனால் அவர் எழுதி கொண்டே இருப்பார். ஆனா நோயாளி தான் அதுக்கு காசு கட்டணும். அப்ப 90% நோயாளிகள் அமெரிக்காவில் மருந்து எடுக்கிற இல்லை, எனவே காசு இல்லை. அப்ப கொண்டு கேட்டால் அது மருந்துகள் அங்க சரியான விலை. அதால மிக பாரதூரமான பாதிப்பு நடந்து கொண்டிருக்கு. அப்ப இன்னொரு ஆராய்ச்சி செய்து, அதுவும் இந்த கிழமை தான் பண்ண, சிஸ்டலிக் பிளட் பிரஷர் தான் நம்பர் 1 ரீசன் ஃபார் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு இன் அமெரிக்கா. அதுக்கு காரணம் என்னென்னா இதைத்தான் சொல்லினோம். என்னென்றால் கன நோயாளிகள் அது மருந்தை வாங்கினோம் இல்லை, என்னென்னா காசு கொடுத்தா வாங்கணும். ஆனா அந்த விதத்துல நாங்கள் ஓரளவு பரவாயில்லண்டா 1% கொடுக்கறது ஆனிமா அல்லது கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணுது.
அதை பொறுத்து ரத்த அழுத்தத்தை பற்றி ஆனால் இது பற்றி கேள்விகள் இருந்தால் நீங்கள் பிறகு கேட்கலாம். மற்றது கொலஸ்ட்ரால் வந்து நாங்கள் இதை பற்றி முந்தி காய்ச்சிருக்கிறோம். பேட் கொலஸ்ட்ரால் இது எல்டிஎல், குட் கொலஸ்ட்ரால் HDL. அவங்களுக்கு 4 ரிப்போர்ட் தர வேணும், 4 நம்பர்கள்: டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு 2. இதில் HDL கொலஸ்ட்ரால் ஒன்று தான் நல்லது, மற்ற 3ம் கூடாது. அப்போ பெஸ்ட் வே டு அந்த உங்களோட ரத்த அந்த பரிசோதனை முடிவை நீங்கள் பார்க்கறதுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் மைனஸ் HDL தான் அந்த பெஸ்ட். இது நான் HDL கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். அது 4க்கு மேலே இருந்தால் அது கூடாது, கட்டாயம் அது உங்களோட நாடியில் படியத்தான் செய்யும். ஞாபக நாடுகளில் இப்போ சொல்கிறார்கள் 4க்கு கீழே இருந்தால் இன்னும் நல்லது, மற்ற அந்த கூடாத கொலஸ்ட்ரால் 2.6 குறைஞ்சால் அது ஆப்டிமல். இப்போ ட்ரைகிளிசரைடு என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த LDL இன்னும் கூடாதாக்கும். அதாவது என்னென்னு சொன்னால் LDL சும்மாவே அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை, ஆனால் ட்ரைகிளிசரைடு கூட கூட LDL வந்து அந்த நாடியில் படிகிற தனியாக கூட்டி கொண்டு இருக்கும். அதனுடைய தான் ட்ரைகிளிசரைடு கூடினவே இன்னும் கூட கவனமாக இருக்கும். மற்றது உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் யாருக்கும் இருதய வருத்தம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இது கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள், அதாவது நிச்சயமாக எந்த விதமான ஐயப்பாடுமின்றி இந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கலாம். அதுக்கு கன விதமான மருந்துகள் இருக்குது, அதை பற்றி நாங்கள் முந்தி இந்த தளத்தில் ஆராய்ஞ்சிருக்கிறோம். ஸ்டாட்டின், எசட்ரோல், இப்போ 2 விதமான இன்ஜெக்ஷன் இருக்கு. இதுகள் விதமான ஸ்டாட்டின்கள், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ரொசுவஸ்டாட்டின் தான் மிகச்சிறந்தது, ஆனால் அது நாங்கள் ஒரு கொடுக்க இயலாது. அவர்கள் வேறு ஸ்டாட்டின் பாவிச்சு பிரச்சனை இருந்தால் தான் கொடுக்கலாம். இது வந்து என்னென்னு சொன்னால் ஸோ மருந்தை பொறுத்தவரையில் கொலஸ்ட்ரால் இது இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல எவ்வளவு நன்மைகள் உண்டு. அதாவது உங்களோட வயசை குறைக்கும், ரத்த அழுத்தத்தை குறைக்கும், கூடாத கொலஸ்ட்ராலை குறைக்கும், மிக முக்கியமாக இந்த ட்ரைகிளிசரைடை குறைக்கும். நீங்கள் அபியாசம் செய்ய குட் கொலஸ்ட்ராலை கூட்டும். மற்றது உங்களோட இமோஷன், அதாவது உங்களோட சைக்காலஜிக்கல் வெல்பீயிங், அதாவது உங்களோட மூளை மட்டுமில்லை உங்களோட உணர்வுகள் எல்லாம் மிகவும் சரியாக வேலை செய்யும். மற்றது இடையின் அளவை குறைக்கும், பிரத்யேகமாக அந்த இடுப்பு இடையின் அளவை குறைக்கும். இது நான் முந்தி காட்டிக்கிறேன். ஜனவரி 2025 பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணவே. அதாவது இதுக்கு மேலே உங்களுக்கு ஆராய்ச்சியில் தேவையோ, அதாவது 2 மில்லியன் பீப்புள் ஆராய்ச்சி செய்து அதில் ஒரு நாடு பிரித்தானியா, சைனா, டைவான், US. அதாவது எவ்வளவுத்துக்கு நீங்கள் நடக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் உயிர் வாழ்வீர்கள். இந்த ஆராய்ச்சி என்னன்னு சொன்னால், இப்போ இருந்து வேலை செய்கிற இப்போ சில வேலைகள் வந்து இருந்துதான் வேலை செய்வேன், கம்ப்யூட்டருக்கு முன்னாலேயோ அல்லது மேசையில் இருந்தோ வேலை செய்வேன். அவைக்கு இந்த இருதய வருத்தம் வரும் சாத்தியக்கூறு மிக கூட. அப்போ அவைகள் மற்ற ஓடி ஆடி வேலை செய்கிறவரை விட கூடுதலாக நடக்கும். அது ஒரு மிக முக்கியமான செய்தி. அதாவது ஒரு சிகரெட்டை விட கதிரை தான் கூடுதலான எதிரி இருதய நோயை பொறுத்த மட்டும். நான் கிட்ட வந்துட்டேன், கடைசிக்கு வந்துட்டேன். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதை நான் முதல் கணக்காதிக்கிறேன். அதை என்ன மாதிரி கட்டுப்படுத்துறதுன்றதுக்கு யூ மஸ்ட் அவாய்ட் டாக்ஸின்ஸ். காஃபி இஸ் நாட் அ டாக்ஸின். பிரீதிங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் தி பெஸ்ட் வே டு கண்ட்ரோல் த ஸ்ட்ரெஸ். ஏனென்றால் அது மூளையில் மிகவும் நல்ல விளைவை ஏற்படுத்துது. அதெல்லாம் ஆராய்ச்சியின் படி, விஞ்ஞானத்தின் படி எவ்வித ஐயப்பாடுமின்றி சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மற்றது உங்களுக்கு அந்த கால் எக்ஸசைஸ் 2 விதத்தில் முக்கியம். ஒன்று நீங்கள் அபியாசம் செய்கிறது, மற்றது இந்த கூடாத சேர்க்கையை தவிர்க்கணும். நீங்கள் தெரிஞ்சதுன்னா இந்த தளத்துக்கு போனால் எனக்கு அவ்வளோ பிடியாது, என்ற ஹார்ட் ரேட் கூடுதுன்றால் போகக்கூடாது. நீங்கள் அந்த கூட மணிக்கூடு சொல்லும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்று. அப்போ நீங்களோட ஃபிட்பிட்டில் சொல்லும் உங்களோட ஹார்ட் ரேட் 10க்கு மேலே போகுதுன்றால் நீங்கள் ஒரு இடத்துல கேட்க நீங்கள் வெளிக்கிட்டுறோம்.
இப்ப மனிதர்களை நீங்க சொல்லலாம், எனக்கு பிடிக்காதபடியே அவர் கூடாதுன்னு இல்லை. ஆனா இது எந்த மனிதனுக்கும் உள்ள ஒரு இது. சில பேர் தான் உங்களுக்கு பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. ஆனா சில பேர் சொல்லினா அவர் தான் எனக்கு கடவுள். அப்ப கூடாத நல்லவர் என்று இல்லை, ஆனால் உங்களுக்கு பிடிக்காதவர்களோடு சேரக்கூடாது. ஸோ அதாவது நீங்கள் குரூப் ஆக்டிவிட்டி வித் குட் மைண்டட் பீப்புள், நல்லவரோடு சேர்ந்தீர்கள் நீங்கள் கூட காலத்துக்கு இருப்பீர்கள், மாரடைப்பு வராது. மற்றது உணவை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம், அபியாசத்தை பற்றி சொல்லிட்டோம். மற்றது ஃபெய்த் ஒரு மிக முக்கியமானது. மற்ற ஏதாவது ஹோபி இருக்கும். அதாவது சொல்லுவார்கள், ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலத்துக்காவது உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. நீங்கள் சும்மா இருக்க விருப்பம் உண்டாலும் அதை செய்யலாம். இப்ப நான் சும்மா ஒரு ஓரத்தில் இருந்து யோசிப்போம் என்னை பற்றி என்றாலும் நல்லது. ஆனால் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அல்லது உங்கள் விருப்பமான இசையை கேட்கலாம், டிவியை பார்க்கலாம், உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும். மற்றவை காண்டு செய்யக்கூடாது என்று சொல்லினோம். அதாவது குறைஞ்சது ஒரு மணித்தியாலமாவது ஒரு நாளைக்கு. இது மெடிடேஷன் என்ற ஆட்பாடு உங்களுக்கு தெரியும். பிளட் ப்ரெஷர் 6 மில்லிமீட்டரால் குறையும் 6 மாதத்தில். இது முந்தி காட்டி இருக்கணும். அதாவது இந்த மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் செய்கிறதால மூளையில் என்ன விதமான நன்மைகள் இருக்குண்டு. 3 மூளையின் பாகங்கள் பாதிக்கப்படுதோ, அதாவது 2 மூளை, அதாவது ஆன்டீரியர் சிங்குலேட் கோர்டெக்ஸ் மற்றும் இன்சுலர் கோர்டெக்ஸ் ரெண்டும் கூட வேலை செய்யுது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் செய்கிறவைக்கு. அந்த ரெண்டும் நல்லது. அதாவது உங்களோட இமோஷன், இப்போ உங்களுக்கு கோபம் வர்றதெல்லாம் வராது. இப்போ மெடிடேஷன் ஒழுங்காக செய்கிறவைக்கு கோபம் வரக்கூடாது. அப்படி வர்றது என்றால் மெடிடேஷன் ஒழுங்காக செய்யணும் இல்லைன்னா அர்த்தம். மற்றது எம்பதி கூடும். அதாவது மற்றவர்களில் இரக்கம், அதாவது இரக்கம் மிருகங்களுக்கும் இருக்கு. ஆனால் மிகக்கூடிய இரக்கம், அதாவது அவர்களுக்கு உங்களுக்கு கண்ணில் சண்டைப்பாடு தண்ணீர் வரணும். அதான் எம்பதி. மற்றது உங்களோட இரத்த அழுத்தம், இரத்த துடிப்பு எல்லாம் கட்டுப்படுத்துறது இன்சுலர் கோர்டெக்ஸ். அது தொழிற்பாடு கூடிக்கொண்டே போகும். நீங்கள் எவ்வளவு காலம் மெடிடேஷன் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு. இந்த அமிக்டலாண்ட பாகம் மூளையில் அது ஒரு தேவையில்லாத பகுதி. அது 2 விஷயத்தை செய்யும். இப்போ யாராவது உங்களுக்கு உடனே ஏதாவது சொல்லி உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் உடனே நீங்கள் எதுவும் செய்தால் அது அமிக்டலா தான் செய்கிறது. அதான் சொல்லுவார்கள், ஒரு உங்களுக்கு அடித்தாலும் ஒரு 5 நிமிஷம் யோசிக்கணும், அவர் ஏன் எனக்கு அடிச்சவர். பிறகுதான் நீங்கள் அதுக்கான இதை எதிர்ப்புகள் தெரிவிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது அமிக்டலா. உடனே ரியாக்ட் பண்றது அமிக்டலான்ற. அது ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் அது பிள்ளையானதை தான் செய்யும். அதுக்கு அந்த பகுத்தறிவு இல்லாத மூளை என்று சொல்றது அமிக்டலா. என்ன செய்யணும், என்ன கதைக்கணும் என்று தெரியாது. அப்ப அதுன்ற தொழிற்பாடு குறைஞ்சு கொண்டே போகும் மெடிடேஷன் செய்த. அதாவது உங்களோட மூச்சின் அளவை குறைச்சு கொண்டே வர அமிக்டலாண்ட அளவு குறைஞ்சிட்டு போகும். அப்ப நீங்கள் உங்களுக்கு யாரும் ஏசினாலும் பேசாமல் நீங்கள் சிரிச்சு கொண்டிருப்பீர்கள். ஏன்னா அமிக்டலா வேலை செய்யாது. அப்ப சில பேருக்கு ஆச்சரியமா இருக்குது, என்ன அவர் பேசுகிறார் இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று. அந்த கோபப்படுறதை பற்றி காய்ச்சிக்கணும். அதாவது கோபம் மிகவும் மனிதத்தன்மை இல்லாத உணர்வு. ஒரு மனிதனுக்கும் கோபம் வரக்கூடாது. அது கஷ்டம். ஆனா இது 100க்கு 100% உண்மை. அதை ஏன் திருப்பி சொல்லணும், ஒவ்வொரு கிழமையும் இந்த ஆராய்ச்சிகள் வந்து கொண்டிருக்கு. Don't get anger because you're killing yourself and killing others. இதை பற்றி முந்தைய நான் சொல்லியிருக்கிறேன். அந்த படங்கள் காட்டி, இந்த அடிபடுற படங்கள் அல்லது இந்த பயங்கரமான படங்களை பார்த்து வைக்கி மாரடைப்பு 1 வருஷத்துக்கு வந்துட்டுது. இது இன்னொரு ஆராய்ச்சி. இது இந்த வருஷம் அவர்கிட்ட பேரும் போட்டுக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார், அந்த அவுட்பர்ஸ் வரக்கூடாது. நீங்கள் அப்படி உங்களுக்கு கோபம் வேறலையும் வந்தது என்றால் அந்த இடத்தோட உணவி போனால் உங்களோட உயிர் பாதுகாக்கப்படுது, அவைக்கும் பாதுகாப்பு. அப்ப anger is a very bad human behavior. யாராக இருந்தாலும், நீங்கள் உங்களோட எதிரியா இருந்தாலும் கதைக்காவிட்டா நல்லது. அல்லது ஒலிம்பி அவரை விட்டு போனால் அதுக்கு தான் அந்த கால் உதவுது. கால் உதவுறது அப்பியாசத்துக்கு மட்டும் இல்லை, பிடியாதில விட்டு போறதுக்கும்.
இது வந்து இந்த நல்ல திகாபியாசமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் 30 நிமிஷம் முடிஞ்சிடுது. நான் அப்போ இதை நிப்பாட்டுறேன். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நான் காய்ச்சிட்டோம். ஆனபடியா இனி எனக்கு கேள்விகள் இருந்தால், என்ன 30 நிமிஷம் முடிஞ்சது, கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி. மிகவும் நன்றி ஐயா, அருமையான பேச்சு. உங்களோட பேச்சிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்வது என்னென்றா, அதாவது இந்த தியானத்தை ஒழுங்காக செய்ய வேணும். மற்றது நாங்கள் எங்களோட தளத்தில் 5 யோகா டீச்சர்ஸ் வந்து யோகா படிப்பிக்கிறார்கள், சேர் எக்ஸசைஸ் செய்கிறார்கள். எல்லா விதமான விடயங்கள் நீங்கள் சொன்ன அவ்வளவும் எங்களோட தளத்தில் நடைபெறுகிறது. என்றபடியா மற்றது கோபம், எரிச்சல், பொறாமை இருக்கவே கூடாது. அதை நீங்கள் நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி தியானம் என்பதை கூறிக்கொண்ட முதலில் நான் கருத்தை சொல்ல முதல் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் நான் கைதட்டுவோம். அதன் பிறகு கேள்விகள் கேட்கிறார்கள், கேள்வி கேட்கிறேன். கைதட்டுறதும் மிகவும் நல்லது என்று எல்லாருக்கும் தெரியும். கைதட்டுற ஆக்களுக்கு தான் கூடின நன்மை இருக்கிறது. நன்றி. இப்பொழுது நீங்க பேச இருந்தா கை போட்டீங்கன்னா நீங்க பேசலாம். ஓகே, அருந்ததி நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் திகைச்சு போயிருக்கிற மாதிரி கிடக்கு. பின்னத்தான் நான் முதலே வந்துட்டேன். மிக்க நன்றி டாக்டர், மிகவும் சிறப்பான பேச்சு. நீங்கள் அருமையாக கூறியிருக்கிறீர்கள். நான் வழக்கத்தில் பின்னுக்கு வரேன்னா பார்த்தேன் ஒருத்தரும் கை போடல. பின்ன நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்தேன். நான் மிகவும் சிறப்பான பேச்சு. இதுகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு தான் வர வேணும். ஆனால் சில நேரத்தில் அது செய்யாமல் விடக்கூடிய நிலைமையும் வாரத்தான். ஆனால் நாங்கள் தொடர்ந்து நாங்களும் செய்து மற்றவர்களையும் ஊக்குவிப்பதான் எல்லாரும் தளத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் செய்துன்னு வர்றோம். மற்றது எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் கோவப்படாமல் இருக்கிறது தான் மெயின் ரீசன். நீங்கள் அதை மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்தினீர்கள். நீங்கள் அவ்வளவு விளக்கமாக விளங்கப்படுத்தினபடியா எனக்கு கேள்விகள் இல்லை டாக்டர். மிக்க மிக்க நன்றி உங்களோட பேச்சுக்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. அடுத்ததாக டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். ரஞ்சிதா, நீங்கள் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கு உங்களோட லெக்சர் எல்லாம் கிளியர் கட்டாக இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் கைடன்ஸ் 130/80 அது என்னண்டா, பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வீட்டில் பார்க்க 130/85 டே டைம், 24 hour ஆவரேஜ் எடுக்க 130/80 வீட்டில் பார்க்கறது. கிளினிக்கில் பார்க்கறது இன்றைக்கும் 140 90 தான் வேண்ட அளவு. அதுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்குன்னு சொல்லுவார்கள். அதில் பல கருத்து வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் அமெரிக்கா மற்ற ரெஸ்ட் ஆஃப் த யூரோப் அவை 130 to 130/80 போட்டணும். அதாவது 130க்கும் மேலே இருந்தால் அல்லது 80க்கு மேலே இருந்தால் அங்கே கட்டாயம் மருந்து கொடுப்பினோம், அல்லது அது உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் சொல்லிவிடும். ஆனால் பிரித்தானியா பொறுத்த மட்டும் 140 90 கிளினிக்கில், வீட்டில் பார்க்க 130 85. மற்றது சிஸ்டலி எவ்வளவு லோவுக்கு போகலாம்? அது நல்ல ஒரு கேள்வி. இப்போ அதாவது வருத்தத்தை பொறுத்து, அதாவது வேறு என்ன வருத்தங்கள் இருக்குண்டு. இப்போ அந்த ஸ்பிரிண்ட் ட்ரையல் டயபெட்டிக்கை தேரின் இன்க்ளூட், அது என்னத்துக்காக இன்க்ளூட் பண்ணலன்றதான் அதிசயம். என்னன்னு சொன்னால், என்ன அது தெரிஞ்ச விஷயம்தானே. டயபெட்டிக் கட்டாயம் ரத்த அழுத்தம் 120 குறையத்தானே இருக்கணும்ன்றதான் அவன் கருத்து. அப்படியே கர்நாடகாவில் பங்கு பெற்றையில். ஆனால் நான் டயபெட்டிக்லாம் நான் அந்த ஆராய்ச்சியை செய்தவன்.
அதை ஏன் சொல்றேன்னு சொன்னால், அப்ப டயபெட்டிக் ஆக்களுக்கு பிரத்யேகமா அவருக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தால் 110க்கும் 120க்கும் இடையில இருக்கணும் சிஸ்டமிக் பிளட் பிரஷர். shouldn't be 100 or 90 அப்படியெல்லாம் அதான் இல்ல 110 குறைய போனால் மூளைக்கு நல்லது, பாரசவாதம் வராது. ஆனால் ஒரு ரத்த அழுத்தம் உள்ளவைக்கு அந்த ரத்தத்தின் இந்த ரத்த அழுத்தத்தின் அளவு சிஸ்டாலிக் வந்து 110 குறைய வரைக்கும் களைப்பு வரும். ஏன்னா இந்த மூளை ஒரு 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 வித்தியாசமான ஒரு உறுப்பு. அப்ப அந்த முந்தின அந்த அதன் ஆராய்ச்சி காட்டின 9 வருத்தங்களை ஒப்பிட்டு பார்த்தவன் அவன் இந்த மூளை என்ன மாதிரி வேலை செய்யுது, அவன் இந்த சக்தியின் அளவு எப்படி இருக்கு, என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குன்னு சொல்லி. அப்போ ஒரு மிக ஆச்சரியமான விஷயம் என்ன, ரத்த அழுத்தம் உள்ள வந்து தொடக்கத்தை மருந்து கொடுக்க முதல் ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். நீங்கள் மருந்து எவ்வளவு நல்ல மருந்தை கொடுத்தாலும் அவைக்கு பிடிக்காது, என்னண்டா உடனே அவன் மந்தமா போயிடணும். அது ஏன்னு சொன்னால் அந்த மூளை வந்து ரத்த அழுத்தம் கூட கூட அவைக்கு நேரம் வேலை செய்யும். அது வெரி டெம்பரரி, அது ஹனிமூன். ஆனால் இப்ப ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தாத எவருடைய பிரெயின் ஸ்கேனை செய்து பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த ரத்தத்தில் இந்த மூளையை சுற்றி உள்ள அந்த ஸ்மால் வெசல்னு சொல்றது பாதிப்பு இருக்கும். அப்ப எந்த ரத்த அழுத்தம் உள்ளவருக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்கு நாங்கள் செய்தோம்னா தலையடி அல்ல ஏதாவது காரணத்துக்கு மூளை ஸ்கேன் செய்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவீங்க டிஃப்யூஸ் ஸ்மால் வெசல் டிசீஸ். அப்ப அந்த அவை சொல்ற என்னன்னா இந்த ரத்த அழுத்தம் கூட கூட அந்த நாடி வந்து எல்லாம் பாதிக்கப்பட்டுரும். அதனாலதான் இந்த தடதடப்பு நடக்கிறது, விழுகிறது, மற்றது மறதிகள் எல்லாம் வரும். இன்ஃபேக்ட் 2வது முக்கிய காரணம் ஒருவருக்கு மறதி வாரதுக்கு டிமென்ஷியாவுக்கு ஹை பிளட் பிரஷர். I was concerned about low blood pressure more than high. Low blood pressure 110 குறைஞ்சால் நீங்கள் மருந்து அளவு குறைக்கணும். ஸோ அவங்களோட கேள்விக்கு சரியான மறுமொழி என்னன்னு சொன்னால், இப்ப சலரோகம் அல்லது கிட்னி அல்லது இருதயம் வீக்கம் உள்ளவர்களுக்கு 110க்கும் 120க்கும் இடையில இருக்கணும் வீட்டுல. 120க்கும் 130க்கும் இருக்கிறதும் பரவாயில்லை, ஆனா 130க்கும் மேல போகக்கூடாது வீட்டுல. அப்ப எந்த வரைக்கும் 130க்கு மேல அந்த மேலளவு இருந்தால் 85 வயசு மட்டும் சொல்றார்கள் அந்த அளவு தான் சரியுண்டு. அதே 85 வயசு மட்டும் என்று சொன்னால் அந்த மூளை அதுக்கு பிறகு கொஞ்சம் கூட உணர்ச்சி வசமா இருக்கும். அந்த ரத்த அழுத்தத்தை சிஸ்டமிக் பிளட் பிரஷர் அவைக்கு தேவை. அதனால தான் அவைக்கு கொஞ்சம் 140 காணும். So I'm included in that. அது உங்களுக்கே தெரியும் எந்த ரத்த அழுத்தம் நல்ல உண்டு. ஆனா 110 குறைஞ்சா அது கட்டாயம் மருந்த மாத்திரை அளவுண்ட குறைச்சு ரத்த அழுத்தத்தை கூட்டுறது நல்ல. ஸோ 110 தான் அந்த வழக்கமாயுது. ஆனா அந்த இருதயம் அலைச்சந்த நான் சொன்னேன், இந்த இருதயத்துல தளம்புதல் வந்து இருந்தவைக்கு கஷ்டம் 110க்கு மேல கொண்டு வர சில ரத்த அழுத்தத்தை. அப்ப அவைகளுக்கு நாங்கள் கொடுக்குற மருந்தும் ஒவ்வொரு மருந்தும் கட்டாயம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். அப்ப அந்த மருந்துகள் வந்து கணக்கு நல்ல விஷயத்தை செய்யும். அப்ப நாங்கள் எப்பொழுதும் ஒரு சமநிலைப்படுத்தி கொடுக்கிறதோ இல்லையோண்டு ரெகுலரா நாங்கள் அவையின் ரத்த அழுத்தத்தை சோதிச்சு மருந்தின் அளவை மட்டுப்படுத்தும். ஓகே, தேங்க்யூ. நன்றி. அடுத்த கனடால இருந்து வரதா சண்முகநாதனம்மா, நீங்க பேசலாம். வணக்கம் டாக்டர் ரஞ்சித். வணக்கம். உங்களுடைய பேச்சை இன்றைக்கு தான் நான் கேட்டேன், முந்தி கேட்கல. என்னை பொறுத்த மட்டிலே இந்த இரத்த அழுத்தத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது இரத்த அழுத்தத்துக்கு மாத்திரம்தான் நான் ஒரு பில் எடுக்கிறது. அதாவது ஒரு மிளகு போல சிறிய பில், அதில் அரைவாசி தான் எடுக்கிறேன். அனெக்சலினும் சம்திங். ஸோ அந்த முறையில் வழக்கமாக நான் சோதிச்சு கொள்றது
135, between 135 and 140. Now, my age is more than 9 times 10. அது நல்ல கண்டுபிடிச்சு ப்ரெஷர் உங்களுக்கு. ஆ அது நல்ல அது நல்ல அளவு உங்களுக்கு. 135 அளவானது. 140 மிகவும் நல்லது. யா ம். மிச்ச நன்றி. இந்த கோபத்தை குறைக்கிற விஷயத்துல அது மிச்சம் கடினமான எங்களுக்கு தெரியாமல் இப்ப வெளி ஆட்களோட இல்லை, இப்ப வீட்டுல தன்னும் எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை பிள்ளையோ யாரு சொன்னாலும் அந்த ரியாக்ஷன் உடனே கோபமா மாறுது இல்லையா? அத நாங்கள் நினைவில் வச்சு அடக்கி கொள்ள வேணும், என்றத்தை பழக வேணும் என்று நானும் பழகி கொண்டிருக்கிறேன். நன்றி. உங்களுடைய உரைக்கு மீண்டும் வந்து உங்கள் உரையை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அம்மா, நன்றி. நன்றி. அடுத்த டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்று டாக்டர் ரஞ்சிதானனுடைய பேச்சை கேட்க 80 பேர் வந்திருக்கிறார்கள் இந்த தளத்துக்கு. அது ரத்தாட்சி என்றால் நமது சுகம், அதுவும் இருதய சுகத்தை பற்றி பலர் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் சொல்ல வேணும். நான் அவர் சொன்னது எல்லாம் சரி என்றுதான் நினைக்கின்றேன். ஒரு விஷயம், இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷன் வந்தால் அதுவும் ஒரு பிளட் ப்ரெஷரை குறைக்கிற இது. அது நல்லதல்ல. அப்படி பிளட் ப்ரெஷர் குறைகிறது. மற்ற ஒரு அளவுக்கு குறைய பிளட் ப்ரெஷர் வந்தால் தலைச்சுத்து வரும். தலைச்சுத்து வந்து விழுந்தால் அதால் வர பாதிப்பு இன்னும் கருதியாக இருக்கும். கை கால் முறிஞ்சு, ஹிப் முறிஞ்சு, அப்படி. அதனால் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதே கவனத்தில் வச்சிருக்க வேணும். அது தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். மாத்திரமில்லாமல் எனக்கு அவருடைய பேச்சை பற்றி கேள்வி கொண்டும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. அது நல்ல கருத்து. என்னென்றால் அந்த இப்போ வெப்ப காலத்தில் வந்து ரத்த அழுத்தம் குறையும். 2 காரணம். அது என்னென்னா, வெப்பம் வேற வேற அந்த உங்களோட ரத்த குழாயின் அளவு கூடிக்கொண்டு போகும். கூட ரத்த அழுத்தம் குறையும். அப்போ சில மருந்துகள், அதாவது இந்த டயூரெட்டிக்னு சொல்கிறது, இப்போ இண்டப்பமாய், ப்ரோத்தலிடன், அப்படி கொஞ்சம் சில மருந்துகள் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்களோட உடம்புல உள்ள நீரின் அளவை குறைக்கும், டீஹைட்ரேஷன் வரும், அதனுடைய பிளட் ப்ரெஷர் குறையும், நீங்கள் வலுகானமாக இருக்கணும். மற்ற இந்த ஏதாவது வெளிநாடுகள் போயிருக்க நான் எப்பொழுதும் சொல்கிறது, ஒரு ரத்த அழுத்தம் கருவியை வாங்கி கொண்டு அதை கட்டாயம் கொண்டு போய் சொல்லி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல நோயாளிகள் வந்து வெளிநாடுகள் போயிருக்க இந்த ரத்த அழுத்தம் திடீர்னு குறைகிறதால விழுந்து அப்படி இப்படி பாதிப்புகள் ஏற்படலாம். அதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலை, இந்த ஹொல்டே போயிருக்க, வெளிநாடு போயிருக்க கட்டாயம் இந்த கருவியை கொண்டு போய் சோதிக்கிறது நல்லது. ஏன்னா சில வழியில் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையலாம், சாப்பாடு அதுகள வித்தியாசத்தால் ரத்த அழுத்தம் குறைகிறது மிகவும் பொதுவாக நடக்கிறது. நன்றி. அடுத்ததாக சுகேந்திர தர்மகுமார் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ரஞ்சித் தயாளன் உங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் சொன்ன ஒவ்வொன்றும் எல்லாரும் கவனிக்க வேண்டியது. எனக்கு ஒரு கேள்வி, என்லார்ஜ் ஹார்ட் என்றது எப்படி என்னத்தால வருகிறது என்றதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது இதயத்தை பொறுத்தவரையில் இந்த ரத்த அழுத்தம் வந்து 10க்கு முதலாவது காரணம் ஒன்று என்லார்ஜ் ஹார்ட். இப்போ நாங்கள் எங்களுக்கு வர்றது இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்லார்ஜ் ஹார்ட் என்னன்னா, அப்போ முதல் கேள்வி கேட்கறது நாங்கள் இவருக்கு ரத்த அழுத்தம் இருக்கோண்டு. இப்போ 10ல் 9 பேருக்கு ரத்த அழுத்தம் இருக்கும். அப்போ அதான் ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கிறது தான் இந்த என்லார்ஜ் ஹார்ட்டுக்கு மிக முக்கிய காரணம், வேறு எந்த வருத்தத்தையும் விட. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் என்றால், ஆனால் அந்த நேரம் அந்த அவற்றை ரத்த அழுத்தத்தை கூட கட்டுப்படுத்தினா, அதாவது இந்த சிஸ்டல் பிளட் ப்ரெஷரை 110க்கு 120க்கு முடியல கொண்டு வந்தால் அந்த என்லார்ஜ் ஹார்ட் சுருங்கி பழைய உடனே உங்களுக்கு வரும்.
ஆனா கட்டுப்படுத்தாட்டி வீங்க கூடிக்கொண்டு போய் ஒரு நிலையில திரும்பி பழைய நிலைக்கு வராது. அதனுடையத்தான் அந்த தகுந்த நேரத்தில் அதை கண்டுபிடிச்சு இப்ப சில நாடுகள்ல ரத்த அழுத்தம் உள்ளவ எல்லாருக்கும் எக்ஸ்ரே செய்வின வேண்டாம். அந்த எக்கோ ஸ்கேனே சில காட்டாது அவன் இருதயம் வீங்கி இருக்கின்றது, எக்ஸ்ரே சில காட்டும். அப்ப ரெண்டையும் செய்து ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனா இந்த நாட்டில் நாங்கள் செய்கிறேன் எக்ஸ்ரே வலு குறைவு எக்ஸ்ரே செய்கிறது ரத்த அழுத்தம் உள்ளவைக்கு. அப்ப நோயாளி சொன்னார்ண்டா தனக்கு இழப்பு வருது களைப்பு வருதுன்னா சில வேலை செய்வினோம், அல்லாட்டி எக்கோ ஸ்கேனும் இசிஜி மட்டும்தான் செய்கிறது. ஆனால் ஞாபக நாடுகளில் எக்ஸ்ரே ஒரு மிகவும் பொதுவான ஒரு சோதனை. அதில் வடிவாக காட்டும் அந்த ரத்தம் இதயம் வீங்கி இருக்கோ இல்லையோன்னு வெரி சென்சிட்டிவ். அதாவது மற்ற எல்லாம் பரிசோதனை விட அந்த எக்ஸ்ரேல காட்டும். அது திருப்பி நோய்களுக்கு வரலாம், பிளட் ப்ரெஷர் கட்டுப்படுத்துனீங்க ரெண்டா. ஓகே, நன்றி டாக்டர். நன்றி. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் தயாளன் அவர்களுக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. எங்களுக்கு இந்த முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். நான் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். இந்த பிரஷர் கூடுற ஆக்களுக்கு மருந்து கொடுத்தால் இந்த மருந்து மார்னிங் எடுத்து கொடுப்பினோம். இப்போ மார்னிங் எடுத்து கொடுத்தால் ஒரு 2 hours கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். பிறகு ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சம் கூடும். அப்ப நாங்கள் இந்த மருந்தை ஈவனா 2-3 தினமா எடுக்கிறது பெட்டரோ, தனியா காலம் எடுத்து போட்டு வேதிகளை செய்யறது பெட்டரோன்றது எனக்கு சரியா விளங்க இல்லை டாக்டர். அவரு நல்ல கேள்வி மாஸ்டர். இப்போ நான் அந்த ஸ்பிரிண்ட் ட்ரையல்ல அந்த 120 குறைச்சவையில் அவரேஜ் நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸ் 3, மற்றவை 2. அதே நான் சொல்றேன்னு சொன்னால், இப்ப நாங்கள் வழக்கமா இந்த ரத்த அழுத்தம் உள்ளவை சொன்னா இன்னொரு கொடுத்து தரப்போறோம்டா, இல்லை இன்னொன்று இன்னத்துக்கு டாக்டர் 2. ஆனால் எவ்வளவு கூட மருந்துகள் எடுக்கிறதோ அவ்வளோத்துக்கு நல்லது. அந்த நம்பர் கேம் தான், அந்த நம்பர் குறைக்கணும். அப்ப ஒரு மருந்துக்கு மேல எடுத்தால் நாங்கள் சொல்றது ஒன்றை காலையில எடுங்கோ, மற்றதை பின்னேரம் எடுங்கோ. இப்ப உதாரணத்துக்கு அமிலோடோபினும் ரமிப்ரிலும் வச்சா நீங்கள் நாங்கள் சொல்றது ரமிப்ரில வெள்ளை நடுங்கோ, அமிலோடோபினை பின்னேரம் எடுங்கோ. அப்ப அதுல நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ஒவ்வொரு மருந்தும் அதுல அந்த பீக் ஆக்ஷன் வந்து அந்த கூடுதலான தாக்கம் வந்து ஒரு 3 hours வரும். இப்போ 2 ஒரே நேரம் எடுத்தீங்க பிளட் ப்ரெஷர் பட்டுன்னு குறாயும் 11 மணிக்கு பேர்ந்து கூடிக்கொண்டு போகும். அப்ப நாங்கள் 2 குடிசை எடுக்க சொல்றது பிரிச்சு எடுங்கோண்டு. அதொண்டு. மற்றது இந்த 24 மணித்தியால ரத்த அழுத்தத்தை பார்க்கணும். அது பார்க்கறது வந்து இந்த சாதகம் பார்க்குற மாதிரி. ஏனென்றால் அதை பாசிக்க எங்களுக்கு வழிவா தெரியும் அவருக்கு என்ன செய்ய ரத்த அழுத்தம் கூடுதுண்டு. அப்ப நான் சொல்ல கேட்கறது, இது என்ன 8:30 தொடங்கி 11 மணி மட்டும் உங்களோட ரத்த அழுத்தம் என்ன கூடிக்கொண்டு வர என்னப்பா நான் வேலைக்கு ஆந்திரப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த என்ன டைம் கூடுதுண்டு. அப்ப சில பேர் சொல்லுவார் நான் இரவுலாம் மருந்து எடுக்கிறேன் டாக்டர். அப்ப அந்த எந்த நேரம் எடுத்தால் அவருக்கு நல்லம், என்ன செய்கிறதால் அவருக்கு அந்த ரத்த அழுத்தம் கூடுதுன்றதை பார்க்கறதுக்கு அந்த 24 hour blood pressure கட்டாயம் செய்யணும். அந்த 24 hour blood pressure செய்து அந்த அவரேஜ் அளவை மட்டும் பார்க்கக்கூடாது, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எப்படி இருக்கு பிளட் ப்ரெஷர் அவரே சொல்லணும். உங்களுக்கு இந்த காலம் 9 மணி நேரம் 1 மணி மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஏன்னா உங்களை ப்ரெஷர் கூடவா இருக்குன்னா அப்போ சொல்லுவார் நான் அப்போ ஷாப்பிங் போடுறதோ அல்லது வேலை போடுறதோ அப்படின்னு சொல்லுவினோம். அப்போ அதனால அந்த 24 மணித்தியாலம் பார்க்கறது கட்டாயம் இருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்களாக செய்கிறது நல்ல. நாங்கள் இங்கே அப்படி செய்கிறது குறைவேன்னு சொன்னால் அந்த மிஷின் அளவு குறைவு எங்களுக்கு, அப்போ எல்லாருக்கும் செய்ய இயலாது. அது ஒரு மிக மிக முக்கியமான மிகவும் உபயோகமான ஒரு சோதனை. அதை செய்து அதை பார்த்து சொல்லலாம். அப்போ நான் ஒருவருக்கு சொன்னேன் 24 hour blood pressure செய்து போட்டு சொன்னேன், என்ன உங்களுக்கு இரவுல மட்டும் கூடுது பகலில் நல்லா இருக்கு என்றுதான். அப்போ சொன்னேன் என் வாழ்க்கையிலேயே டாக்டர் நான் நைட் ஷிஃப்ட் தான் செய்கிறேன் நான். அது முதல் கேட்கல. அப்போ நான் என்ன தெரியாம போச்சு. அதை என்ன சொல்றேன்னு சொன்னால், நான் அவர் மருந்து எடுக்கிறது வெள்ளனையில அவர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு படுக்க முதல் மருந்து எடுத்துட்டு படுப்பார். அப்ப நான் கேட்டேன் நீங்கள் மற்ற மாதிரி தான்
செய்யணும். ஏனென்றா இரவுதான் வேலை செய்கிறீர்கள், நடந்து கோப்பி குடிச்சு வேலை செய்கிறார் என்ன செக்யூரிட்டி ஆஃபீஸர். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் உங்களோட நேரத்தை மாத்துங்கோ, மருந்த கூட்ட தேவையில்லை. அது மாத்தின பிறகு 24 மணித்தியாலம் பெர்ஃபெக்ட். அல்லாடி அவர் என்ன மருந்து எடுத்து போட்டு படுக்கிறார். அப்ப சொன்னேன், எல்லாருக்கும் சொல்லி நான் டாக்டர் மார்னிங் எடுக்க சொல்லி. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் என்றபடியால் நீங்கள் கட்டாயம் மாறித்தான் இருக்கணும். அப்ப அதில் எல்லாம் கவனிக்கணும். நன்றி ஐயா. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் மற்ற ஒரு தரம் இதை பற்றி சொல்ல எனக்கு கேள்விப்படையில, இந்த ஹார்ட் ஆபரேஷன்ல எலக்ட்ரிசிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு எடுக்குதுன்னு சொன்னீர்கள். அது என்ன, இந்த வேல்வ் ஆபரேஷனுக்கா இல்லாட்டி அந்த சிரிஞ்ச் பண்றதுக்குரியது எலக்ட்ரிசிட்டியோ செய்யுது ஹார்ட்? அதாவது என்னன்னா, அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் குறைஞ்சது ஒரு காலாவது துடிக்குது என்ன தசை. அவ துடிக்க வைக்கிறதுக்கு அந்த இதயத்தின் வலது பக்கத்தில இருந்து, ரைட் சைட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு கண்ணால பார்க்க முடியாத ஒரு உறுப்பு, ஒரு பாகம், எஸ்ஏ நோட்டுன்னு சொல்றது, அதுல இருந்து அடிச்சு கொண்டிருக்கும் இதயத்தின் கடைசி பக்கம் மட்டும் இதய துடிப்பு. அப்ப மில்லி செகண்ட், ஒரு மில்லி செகண்டுக்கு ஒரு துடிப்பு போகும். அப்படி அதுவும் வேல்யூ ரெகுலர். அப்படி ஒரு மிஷினே கண்டுபிடிக்க மாட்டீர்கள். அது என்னென்றால், அந்த மேற்பாதி சுருங்கேக்க கீழ்ப்பாதி விரியோனும், கீழ்ப்பாதி சுருங்கேக்க மேற்பாதி விரியும். அப்பா ஒழுங்கா வேலை செய்யும் பம்ப் மாதிரி. அப்ப அதுக்கு தக்க மாதிரி அந்த டைமிங் வேலை செய்யணும். அதை விட இன்னும் மிகவும் அற்புதம் என்னென்றால், நான் இதை கேள்வி கேட்கிறேன், நான் படிப்பு கேட்க, இந்த இடது பக்கத்தில் உள்ள அந்த பாதை, அதாவது இந்த நரம், இந்த மின்சாரம் இடது இதயத்துக்கும் போகணும், வலது இதயத்துக்கும் போகணும். ஆனா அந்த இடது இதயத்துக்கு போற பாதை 1 மில்லி செகண்ட் குயிக்க எல்லாருக்கும். அதாவது ஐயப்பாடு ஒருத்தருக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப நாங்க ஏன் அந்த மில்லி செகண்டுக்கு கூடுதலா குயிக்கா போகுது மற்றதை விட? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் அதான் சொல்றவன், இந்த people have invented so many marvel machine but nothing to beat the heart. அவ்வளவு தொழிற்பாடு உள்ள இருதயம். ஆனா என்னென்னா, அதை குளறுபடி வந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அந்த எலக்ட்ரிக்கல் இதாலே, உதாரணத்துக்கு இந்த மாரடைப்பு வந்தவருக்கு திடீரென்று இந்த இது தடப்பட்டுரும். இந்த எஸ்ஏ நோட்ல இருந்து வேலை செய்யற இந்த மின்சாரம் போகாது. அப்ப அதால சிவளம் வாங்கி விடுவார், அல்லது படோடப்பு வரும், அல்லது ஆளும் மிகவும் கூடுதலா பாதிப்பு ஏற்பட்டா இருதயம் நின்றும். ஆனா இதுல டிராபிக் லைட் இருக்கு. அந்த இப்ப எங்களை ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த மேலேருந்து கீழே போய்க்கு ஒரு 200 மில்லி செகண்டுக்கு நிற்கும், ஸ்லோ பண்ணும், பிறகுதான் போகும். அப்படின்றபடியத்தான் அந்த ஒழுங்கா வேலை செய்யுது. அது அந்த படத்தை பொறுக்கானத்தான் விளங்கும். அது அவ்வளவுக்கு மிகவும் நுணுக்கமான அற்புதமான படைப்பு. அது பாதுகாக்கிறது மிக முக்கியம். நன்றி டாக்டர். நன்றி 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 நன்றி. அந்த நோர்த்ல இருந்து பாபு ஷமநாதன் மாஸ்டர் பேச. வணக்கம் ரஞ்சிதாலன் மாஸ்டர். இன்றைக்கு நீங்கள் மிக அழகாக உங்கள் பேச்சை தந்திருந்தீர்கள். எனக்கும் சில 2-3 கேள்வி இருக்கிறது. நான் எல்லாத்தையும் கேட்க நேரம் இருக்குமோ தெரியாது. ஒன்று ஐயா, நீங்கள் உங்களோட பேச்சை பற்றிய முதல் நான் பாராட்ட வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்த இப்போ கடைசியாக சொன்ன இந்த ஹிஸ்டரி, பேஷண்ட் ஹிஸ்டரி எடுக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அந்த இரவில வேலை செய்கிறது அந்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் அறிந்து கொண்டு, அதை நான் பிளவிட்டிருக்கின்றேன், இதை நான் அதை கேட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறது. வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான். மிகவும் அருமையா இருந்தது ஐயா. உங்களுடைய அந்த பண்பும் அந்த 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 பேஷண்ட் ஹிஸ்டரி எடுக்கிற விதத்துல நீங்கள் என்ன மாதிரி அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்னு சொல்லி அதொண்டு. ரெண்டாவது இந்த மசில் டேமேஜ், நீங்கள் கூறிய அந்த மசில் டேமேஜ், அதாவது தழும்பு தமிழ்ல கூறினீர்கள். தழும்பு, இந்த தழும்பு ஐயா, இந்த தழும்பு நாடியில வருகிறதால இதயத்துக்குள்ள வருகின்றதா? அது நீங்கள் ரிப்பேர் பண்ணவே முடியாது என்று கூறினீர்கள். அது நாடியில ஏற்படுகின்றதா அல்லது இதயத்துக்கு உள்ளே இருக்கின்றதா? எனக்கு விளங்கப்படுத்த முடியும்? இதய தசையில, தசை மிகவும் சுறுசுறுப்பான உறுப்பு, ரத்த ஓட்டம் இருக்கும். அதுல கண்ண தொழிற்பாடு நடந்து கொண்டிருக்கும் தசையில. அப்ப அதுக்கு அந்த இரத்த ஓட்டம் முற்றா தடவட்டா அந்த சிறிய பகுதி தழும்பு வரும். அதுல நல்ல விஷயம் என்னன்னா, அந்த இதயத்துல தழும்பு அந்த தழும்பு ஒரு நாளும் முற்றாக போகாது.
ஆனால் இந்த மிச்ச தசைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அதிண்ட பாதிப்பை நிவர்த்தி செய்யும். அப்ப அதுகள் கூடுதலா வேலை செய்து உங்களுக்கு அந்த தழும்பினால வரும் பாதிப்பு நல்லா குறைச்சு கொண்டு இருக்கும். அதுக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட கன மருந்துகள் இருக்கு. அப்ப கிட்டடியில ஒரு இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கார்டியோலஜின்னு சொல்லிச்சினோம். நாங்கள் ஒருவருக்கு புது இதயத்தை எடுத்து கொடுக்குறோம். நாங்கள் புது இறந்த ஒருவர்கிட்ட இருந்து உடனே எடுத்து கொடுக்குறது. ஆனா அது எல்லாத்தையும் விட மிக மிக சிறந்தது இந்த மருந்துகள். ஏன்னா நாங்க புது இதயத்தை போட்டாலும் அவருக்கு இப்ப இந்த புது இதயத்தை பாதுகாக்கிறது நாங்கள் பல மருந்துகளை கொடுக்கணும். அது கண்ட பாதிப்பு இருக்கு. மருந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் பல பரிசோதனைகள் செய்யணும், அது வேலை செய்யுதோ இல்லையோண்டு. ஆனால் இப்ப இருக்கிறவங்கள்ட்ட மருந்துகள் இருக்கு. இப்ப 4 pillars of heart என்று சொல்லி இருக்குங்கள்ட்ட. அந்த மருந்தை கொடுத்தா 90% அந்த இதய துடிப்பின குறைஞ்சோண்டு போய் கொண்டிருக்கு. 20%, 25, நோமலா ஆக்களுக்கு 55% தான் இந்த இடது இதயம் வேலை செய்கிற அளவு. ஏன்னா முழுக்க ரத்தத்தை எம்டி பண்ண இயலாது. 55% ரத்தம் வெளியில போகுது ஒவ்வொரு பீட் பண்ணுக்கும். அதை 55% சொல்றது ஃபங்க்ஷன். அப்ப அந்த தழும்பு வந்தது என்றால் ஒரு 35 குறையும். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நான் திருப்பி அதை சோதிச்சு பார்க்க அது கூடிக்கொண்டு போகும். 45,000 சில 55க்கும் வந்துடும். அப்ப அவன் தழும்பு இருக்கும் தான், ஆனால் அந்த மிச்ச தசைகள் வந்து அது அந்த தொழிற்பாட்டை கூட்டி அதின் பாதிப்பை தாக்கத்தை குறைக்கும். அப்ப அந்த பிரெயினை விட மூளையை விட இதயத்துக்கு அந்த நிவர்த்தி செய்யற தன்மை கூட. அப்ப தழும்பு வந்துட்டு ஃபெயிலியர் ஆண்டுட்டு யோசிக்க கூடாது. அதுக்கு அந்த தகுந்த மருந்து எடுத்தால் நிச்சயமாக அது முன்னேறும் தொழிற்பாடு. நன்றி மாஸ்டர். மற்றது வந்து நீங்கள் கூறியது வந்து இந்த என்ன சொல்றது, இந்த உங்களுக்கு பாராட்டுகின்ற என்றால் இந்த ரீசன்ட் ரிசர்ச்களையும் நீங்கள் எங்களுக்கு காட்டி தந்த மில்லர் அண்ட் நெக்டன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்த டாக்டர் மில்லர் ரிசர்ச் எல்லாத்தையும் அவர் காட்டினீர்கள். அதனால நீங்கள் அண்மையில் நடக்கின்ற ரிசர்ச்சில் எல்லாவற்றையும் அதுவும் பிரபலமான நாடுகள் இருக்கின்ற என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க ஒரு முறையும் அப்படி கூறுகின்றீர்கள். அதுக்கும் எனது பாராட்டுகள். மற்றது வந்து நான் கடைசியாக கூறுவது, சிரிப்பாக இருந்தாலும் நீங்கள் விகடமாக கூறினாலும் இது நிறைய உண்மை இருக்கிறது. அமிக்டலாவை நாங்கள் எல்லோரும் அகற்றிவிட வேண்டும். இது தேவையற்ற ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னீர்கள். அதுபடியால் அமிக்டலாவை நாங்கள் எங்களிடம் அது இல்லை என்றே யோசித்து கொண்டிருந்தால் எங்களுக்கு கோபம் வரமாட்டது என்று நான் நினைக்கின்றேன். இதை நாங்கள் தியானம் செய்வது போல இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னை பொறுத்தவரை நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன். மிக்க நன்றி. அழகு. அதை விட அந்த கடைசியாக சொன்ன ABCDEFGH அவ்வளவுல சொன்ன அந்த சேஃப்டி ரெடியூசிங் ஹவு டு ரெடியூஸ் சேஃப்டி ஃபேக்டர்ஸ்ல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் மிக மிக அழகாக கூறினீர்கள். இது எல்லோருக்கும் மிக முக்கியமானது. இது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுகின்றது என்பதை கூறினீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். மிகவும் நன்றி. அருமையான பேச்சின் கருத்துக்களும். இப்பொழுது ராதை வேல்ஸ்ல இருந்து பேசுகிறேன், நீங்க பேசுங்க. தமயந்தி நிக்கிறா ஸ்ரீ ஐயா. திறக்கிறா இல்ல. எத்தனை சரி. நீங்க பேசுங்க. ஓபன் வீடியோ ஓபன் பண்ணோன்னு கூப்பிடுவோம். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ரஞ்சதயாளன், உங்களோட டாக் வாஸ் எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். நான் கேட்க வந்த கேள்விகள் கனவே கேட்டுட்டினா ஆனபடியா எனக்கு மறுமொழி ஆல்ரெடி ஒரு விதமா மறுமொழியா கிரகிச்சு கொண்டேன். ஆனா ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த சோடியம் வந்து 130 அப்படி இருக்கேக்குள்ள இந்த ஜிபி சொன்னார் சால்ட் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுது, பேக்கெட் ஆஃப் கிறிஸ்ப்ஸ் சாப்பிட சொன்னார் ஒவ்வொரு நாளுமோ உண்டை விட்டு ஒரு நாளைக்கு. எனக்கு பேக்கெட் ஆஃப் கிறிஸ்ப்ஸ் சாப்பிட விருப்பம் இல்லை. அப்ப நான் வந்து ஒரு கொஞ்சம் சால்ட்டை சாப்பாட்டுல போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நார்மலா நான் சால்ட் போடுற இல்லை, சரியான குறைவா தான் போடுவேன். அப்ப இப்ப இவர் சொன்னபடியா அதோடு சாப்பிட்டேன். ஆனா எனக்கு அதுல ஒரு இந்த பிளட் சோடியத்துல ஒரு வித்தியாசமும் வேற இல்லை. ஆனா அதே நேரத்துல இந்த பிபி கொஞ்சம் கூடிட்டுது, சரிதானே? அப்ப எனிவே பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு இப்ப கிட்டடியில இன்னொரு யூரியா எலக்ட்ரோலைட்ஸ் செய்த பொழுது சோடியம் 128. அப்ப இப்ப இன்னும் 100 விட இன்னும் குறைஞ்சிருக்கு, சரிதானே? 128.
அப்ப அவர் போட்டிருக்கிறார் this is asymptomatic and at baseline. ஸோ எனக்கு இது கொஞ்சம் இது கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் மாதிரி கிடந்துச்சு. எனக்கு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. நான் யோசிச்சேன், இன்றைக்கு நீங்கள் வாரீங்கள் கட்டாம உங்களை கேட்போம்ண்டு. ஸோ எனக்கு இதுக்கு ஒரு மறுமொழி சொன்னீங்களா ரஞ்சதால நல்லா இருக்கும். ஆம். இது ஒரு மிகவும் பொதுவான பிரச்சனை. மிக முக்கியமாக எந்த இருதய வருத்தம் உள்ளவர்களுக்கும் பிரத்யேகமாக இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த சோடியம் குறையலாம். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்றால் நீங்கள் எடுக்கிற உப்பின் அளவு குறைவு, அதை விட மிக முக்கிய காரணம் குடிக்கிற தண்ணியின் அளவு கூட. அப்ப நாங்க சொல்றது இந்த நீங்கள் கூட உப்பு எடுக்கிறத விட மிக முக்கியம் தண்ணியை குறைக்கிறது. அதாவது அதுக்கு ஒரு நல்ல ஒரு சோதனை செய்யலாம். இப்ப நீங்கள் எக்ஸ்பர்ட் இன் பயோகெமிஸ்ட்ரி, உங்களுக்கு தெரியும் சீரம் ஒஸ்மோலாலிட்டி அண்ட் யூரின் ஒஸ்மோலாலிட்டியை கட்டாயம் செய்யணும். செய்தா அந்த தண்ணி எவ்வளவுக்கு உங்களோட ரத்தத்தில் இருக்கின்றதை காட்டும். அப்ப சீரம் ஒஸ்மோலாலிட்டி லோவாயும் யூரின் ஒஸ்மோலாலிட்டி கூடவா இருந்தான்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணி கூட இருக்கு. அப்ப நாங்க சொல்றது தண்ணியின் அளவை குறையுங்கோ, கட்டாயம் சோடியம் பெறும். இதுக்கு என்ன காரணம் அதுக்கு நடக்கிறதுக்கு என்றால் இந்த ரத்த அழுத்தத்துக்கு நாங்கள் கொடுக்குற மருந்துகள் நியாயமான கணக்க ரத்த அழுத்தம் கொடுக்குற மருந்து. இப்போ லொசாட்டன், ரமிப்ரில், மற்றது தாய்சாய்ட் டயபெட்டிக், இதுகள் எல்லாம் சோடியத்தை குறைக்கும். அப்ப நாங்கள் ஒன்றா நிப்பாடி பார்க்கறது. அப்ப நாங்கள் இப்ப எங்கள்கிட்ட யாரும் வந்தா சோடியம் குறையுதுண்டா நான் சொல்றது இந்த இப்போ மாதிரி நிப்பாட்ட போறோம், ஒரு கிழமைக்கு திருப்பி செக் பண்ணுவோம், கூடுதோ பார்ப்போம். அப்படி கூடாட்டி அதை விட்டுட்டு அடுத்த குளிசையை நிப்பாட்டுறது. அப்படி மாறி மாறி இப்ப சில குளிசைகளுக்கு சோடியம் அஃபெக்ட் பண்ணப்படாது. இப்ப டாக்டர் சோதனை ஒன்று இருக்கு. அப்படி சில குளிசைகளுக்கு சோடியம் மாறுபடாது. ஆனா ஒரு நியாயமான கணக்க ரத்த அழுத்தம் பாவிக்கிற மருந்து அந்த உங்களுக்கு ஒரு லிஸ்டே வரும். நீங்க செக் பண்ணீங்கன்னா சோடியத்தை குறைக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் மருந்து. அதுல மிக முக்கிய மருந்து ரத்த அழுத்தத்தை பாவிக்கிற மருந்து. அப்ப ரத்த அழுத்தம் உள்ளவைக்கு கட்டாயம் நடக்கும் சோடியம் குறையிறது. பொட்டாசியம் குறையலாம், இல்ல சோடியம் குறையலாம், இல்ல ரெண்டும் குறையலாம். அப்ப அது பயப்பட தேவையில்லை. ஆனா கட்டாயம் நிவர்த்தி செய்யணும். நீங்க குடிக்கிற தண்ணியின் அளவை குறைக்கணும். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் ரஞ்சித். இன்னொரு கேள்வி, கொலஸ்ட்ரால் டேப்லெட்டையும் ரூகோவாஸ்டினையும் அமைலோபிடினும் ஏர்லி மார்னிங் ரெண்டும் எடுக்கலாமா? ஒரு கொஞ்சம் இன்டர்வல் விட்டுட்டு? ஓகே ஓகே. ஸ்டாட்டின் நீங்கள் மார்னிங் எடுக்கலாம், இரவு எடுக்கலாம். ரோசோஸ்டாட்டின் அதை பற்றி பாதிப்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நான் அடுத்த டாக்டர் நடராஜ ஜெகநாதன் நீங்களோட கருத்தை கூறிட்டு சட் பாக்ஸ்ல கொஞ்சம் இருக்கு போல அதை இருக்க வாய்ச்சி விட்டுருங்க. தேங்க்யூ. அமைந்தி சிங்காரவேல் கரநேரமா கையெழுத்திருக்கிறார். இங்க ஓபன் பண்ணல வீடியோ ஓபன் பண்ணி பேசுங்க. நீங்க இருக்கிற வீடியோல இப்ப வந்துட்டேன் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர், அருமையாக இருந்தது உங்களோட பேச்சு. நான் கேட்க வந்த கேள்விகளை எல்லாம் மற்ற எல்லோரும் கேட்டு எனக்கு மறுமொழியை தந்து விட்டார்கள். அதுல இருந்து எல்லா மறுமொழியும் அறிந்து கொண்டேன். மிகவும் சந்தோஷம் டாக்டர். இன்னொரு முறையும் இப்படியே வந்து விஷயங்களை எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. நன்றி. நான் ஒரு கேள்வி இருக்கிறேன். என்னன்னா பலர் வந்து தனிமையிலே இருக்கிறார்கள். அதுக்கு நான் ஹார்ட் அட்டாக் வந்தால் அதை ஆம்புலன்ஸை கூப்பிடுறதான் ஒரே வழி. சில பேருக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடவும் முடியாம இருக்கலாம். சில வேளை அப்படி எல்லாம் சில செய்திகள் அறிஞ்சிருக்கு. நான் செட்டியில இருந்தவாறே கீழே விழுந்து அப்படியே இறந்து போனார். அது ஒரு டாக்டரா இருந்து கூட அவருக்கு செய்ய முடியாம போயிருக்கிறது. இதை பற்றி ஒரு கருத்தையும் சொல்லுங்க. மற்ற இன்னொரு விஷயம் என்னென்ன, அண்மையில் நான் ஒரு செய்தி வாய்ச்சேன். ஐபோனால ஹார்ட் அட்டாக் வர முதல் அதை ஹார்ட்ல செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம் என்று நான் அறிந்தேன். இது நீங்க உங்களோட செய்தியை உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அது சின்ன படியும் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு வந்திருந்தது. அதை பற்றி இருக்கா சொல்லுங்க. அதன் பிறகு ஜெகனா நீங்க கதைக்கலாமா? அது தனிமை வந்து என்ன, தனிமையில இருக்கிற, அதாவது தனிமை வந்து 2 விதமான தனிமை இருக்கு. தானாக தேடிக்கொண்ட தனிமை இனிமையானது. அதாவது இப்ப கனவேர் நான் தனியத்தான் இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், விரும்பின செய்யணும்ன்றவை வந்து நல்ல சந்தோஷமா இருப்பினும். ஸோ தட் இஸ் நாட் லோன்லினஸ். அவருக்கு இருதம் வராது. ஆனா அவர்கள் விரும்பாம தனிமை, அதாவது ஒருவரும் இல்லை சொந்தக்காரர், நான் எனக்கு ஒரு கதைக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கிறவைக்கு அது
ஒரு மன அலைச்சல் உண்டாக்கும். அதால மாரடைப்பு பெறும் சாத்தியக்கூறு கூட. அதான் 2 விதமான தனிமை இருக்கு. அது இம்பார்ட்டன்ட் என்னென்ன முக்கியம் வேண்டாம், இந்த நாட்டில் அப்படி தனியே இருக்கிறவைக்கு நாங்கள் ஒரு கருவி இருக்கு, அந்த அலர்ட் சிஸ்டம். 2 விதமாக அதை செய்யலாம். ஒன்று அதை அவர் அமர்த்தணும். ஆனால் அப்படி அமர்த்துறது கூட கஷ்டம் உண்டா, நாங்கள் இந்த டெலிஹெல்த் மானிட்டரிங் செய்கிறோம். நாங்கள் நியூஹாம் ஏரியாவில் அவன் இந்த பேஷண்ட் மூமெண்ட் எல்லாம் தெரியும். இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே இரவுக்கு, இப்போ பகல் நேரம் அசையாமல் இருந்தால் உடனே அவைக்கு அலர்ட் போகும். உடனே அவங்க ஃபோன் பண்ணி கேட்பினோம், இப்படி ஒரு இப்படி ஃபோன் ஆன்சர் பண்ணாட்டி வீட்டுக்கு அனுப்பிடும் ஆக்கள். அப்படி 2 வித்தியாசமான முறைகளால் அவன் தனிமையில் இருந்தாலும் அவருக்கு எதுவும் ஆபத்து வந்தால் உடனே செயல்படக்கூடியதாக அவர் அந்த தேவையான சேவையை, அவசர சேவையை இதுண்டலாம். சில இடங்கள்ல அந்த வசதி இருக்கு, அந்த அலர்ட் சிஸ்டம், பேனிக் பட்டன் சொல்றது, அல்லது மானிட்டரிங். அது அவன் பேஷண்ட் ஒத்துக்கொண்டா நாங்கள் அப்படி செய்யலாம். மற்ற அந்த ஐபோன் அது என்னன்னு சொன்னால், அந்த இப்படி பல கருவிகள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த சோதிச்சு பார்த்து அந்த அறிகுறிகளை பார்த்து செய்யறதுக்கு நான் அந்த இது பார்த்தேன். நான் ஐபோன் தான் வேண்டில்லை, கதைச்சாலே கண்டுபிடிக்கலாம். மற்றது சோதனை செய்யறாண்டி இப்போ அந்த நேரம் நோ வந்தா கட்டாயம் 2 சோதனை செய்யணும். ஒன்று இசிஜி, மற்றது ரத்த சோதனை. 2 செய்த பிறகுதான் தெரியும் அவருக்கு மாரடைப்பு இருக்கோ இல்லையோ, நாங்கள் பொறுக்கலாமோண்டு. அப்ப பிரித்தானிய நாட்டில் இந்த நெஞ்சு வலின்னு சொன்னா உடனே 5 நிமிஷத்துக்குள்ள வீட்டு அனுப்பினோம். என்ன காரணம் என்றால், அது அந்த உடனே அந்த அடைப்பை நீக்கினா அந்த இரத்த தழும்பு வரும் சாத்தியக்கூறும் அதன் அளவும் குறையும். அப்ப டைம் இஸ் மசில் என்று சொல்லி எல்லாத்தையும் விட நம்பர் 1A ப்ரையாரிட்டி மாரடைப்பு சஸ்பெக்ட் பண்றவைக்குத்தான். அப்போ உடனே அவசர சேவை வந்துடும். நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நெஞ்சு நோய் இருக்கு என்று சொன்னால் உடனே 2-3 கேள்வி கேட்டுட்டு உடனே வந்துடுவினோம். அப்போ ஐஃபோன் அதுகளாலேயோ கண்டுபிடிக்கிறதுன்றது எனக்கு சொல்லல. எனக்கு அந்த அவ்வளத்துக்கு விஞ்ஞான அறிவு இல்லை எனக்கு. ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஒன்று நான் கேள்விப்படையில் நேர கதைச்சு இசிஜியும் பிளட் ரத்த சோதனை செய்கிறத விட வேறு வழி இருக்கோ இதை கண்டுபிடிக்கிறது இல்லை. மற்ற சில இருமினால் தவிர்க்கலாம் அப்படி அதெல்லாம் தேவையில்லாத கதைகள். அப்படி ஒன்றும் இல்லை. நன்றி. இப்ப நீங்க பேசுங்க ஜெகநாதன் ஐயா. நன்றி டாக்டர் ரஞ்சிதன். ஹெல்த்தி ஹார்ட்டை பற்றி அருமையா நீங்கள் பிரசன்டேஷன் செய்தீர்கள். தலைப்புல ஹாப்பி ஹார்ட் என்று போட நான் யோசிச்சேன், தேர்ஸ் a lot of misconception. Head thinks, heart feels என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ lot of people think. இப்போ நான் நினைச்சேன் உங்களோட டாக் நீங்க அலர்ச்சி என்றது ஸ்ட்ரெஸ் மீன் பண்ணுவீங்க. அலர்ச்சி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் தான் நான் நினைக்கிறேன் தமிழ். ஓகே, இதை என்ன சொன்னா நீங்கள் அந்த இடை என்று சொன்னீர்கள். இதயத்துக்கு இடை மட்டுமில்லை, நான் நினைச்சேன் தமிழ்ல ஒரு சொல்லி இருக்கு இங்கிதம் என்று சொல்லி, அது இங்கிலீஷ்ல எடுத்து நான் பார்த்து எட்டிகேட் என்று போட்டிருக்கிறார்கள், குறிப்பறிந்து நடக்கிறேன். ஏன்னா நேற்றைக்கு நான் பேசல ஒரு வீடியோ போட்டு, நான் அதில் கிணவே இருக்கே இல்லை, அதில் போட்டு கிடக்குது உங்களோட கர்மா இமோஷனல் மாஸ்டரி என்று சொல்லி. அப்போ நீங்க குறிப்பறிந்து இங்கிதமா இருந்தால் இது இமோஷனல் மாஸ்டரி, யூ won't get unnecessary stress. அப்போ நான் நினைச்சேன் இடையோட இடையை கவனிச்சு இங்கிதமே நடந்து கொள்ளணும். மற்றது நடை என்று சொல்லிக்கல 10 மைல் இல்லை, இந்த 10,000 ஸ்டெப்ஸ் என்றார்கள். இப்போ சொல்றாங்க 10,000 இல்லை 6,000 என்று சொல்லி 6,000 தேவை இல்லைன்றதான். 30 மினிட்ஸ் சொன்னீங்க, 30 நிமிஷம். ஆமாம், ஒரு அவரேஜா 30 நிமிஷம் நடந்தால் ஒரு நாளைக்கு நல்லது. அதையும் பிரிச்சு 15 நிமிஷம் உள்ளன, 15 நிமிஷம் பின்னவும் நடக்கலாம். சாட் பாக்ஸுக்கு போறேன். மற்றது இந்த 30 செகண்ட்ஸ் ஒரு கிளிப் ஒன்று வச்சிருக்கிறேன். நான் ஒருக்கா ப்ரெசென்ட் பண்ணிக்கல, அது பவர் பாயிண்ட்ல அது வேற இல்லை. நீங்க மின்சாரம் போட்டபடியே நான் அது நல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் தான். அது நீங்க ஷேர் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா போட்டு போறேன். முடிஞ்ச பிறகு இந்த மின்சாரம் இருக்குது. நான் சாட் பாக்ஸை வாசிக்கிறேன். கலா மகாலிங்கம், கனடா. தேங்க்ஸ் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், ஸ்பீச் வெரி குட், congratulations, come again master.
கூட என்ன கூடன் கூடி தேங்க்ஸ். எனிவே கோடான கோடி தேங்க்ஸ். அது அடிக்கடி சொல்லுவேன் தமிழ்ல. மீனா பி செல்வராஜா, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், கம் அகெயின். சிவா லண்டன், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான். நன்றி நன்றி. அடுத்த ஞானா யோகராஜா ரெட் பிரிட்ஜ்ல இருந்து பேசுறா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ரஞ்சிதா தயாளன் ஸ்பீச் வந்து நல்ல வடிவா டீட்டெயிலா எல்லாருக்கும் ஒரு எஜுகேஷன் எல்லாகவும் ப்ராக்டிக்கலா எல்லாரும் தாங்களாகவே தங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. மிகவும் நன்றி. எனக்கு 2 கேள்வி இருக்குது. பேஸ் மேக்கர் ஃபிட் பண்ணினாக்கள் ஹவு ஆப்ஷன் தே கேன் ஃப்ளை, அல்ல ஃப்ளை பண்ணக்கே ஆக்களோட போகணுமா அல்லது பிளட் ப்ரெஷர் மீட்டர் கொண்டு போகணுமா ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அதே எனக்கு விளங்கப்படுத்துங்க. மற்றது 2வது, சிலாக்களுக்கு செஸ்ட் பெயின் வராமல் இன்டெஜெஷன் வந்து சரியா கஷ்டப்படுறாருன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என் ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போய் ஹாஃப்வே இசிஜியில் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. அந்த இன்டெஜெஷனும் ஒரு சிம்டம்ஸா இருக்கிறதா அல்லது கட்டாயம் செஸ்ட் பெயின் தான் வேற வேணுமா? அதாவது 25 விதமான மாரடைப்பு நோயாளிகளுக்கு இண்டிஜெஷஸ் தான் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு அந்த வயிறெறிவு தான் அறிகுறி. அப்ப நாங்க சொல்றோம் என்னென்றால், எங்கள் எல்லாருக்கும் வயிறெறிவு வாரது. ஆனா அந்த வயிறெறிவால ஆஸ்பத்திரி போற அளவுக்கு பாரதூரம் இல்லை. அப்ப ஒருவர் வயிறெறிவுன்னு சொல்லி பிரத்யேகமாக எமர்ஜென்சி போறார் என்றால் அது ஹார்ட் அட்டாக் தான். அதுக்கு கட்டாயம் உடனே இசிஜி செய்வார்கள், ரத்த சோதனை செய்வார்கள். அது சாதாரணமாக இருந்தாலும் அதோட விட மாட்டார்கள். மேலும் சோதனைகள் செய்து அவற்றை இருதய நாடி நோமலா இருக்கொண்டு பார்ப்பார்கள். அப்ப 25 விதமான நெஞ்சு நோ அவர்கள் நெஞ்சு எரிவுன்னு தான் சொல்லுவார்கள். அப்ப அதோடு அது மட்டும் இல்லை, அந்த நெஞ்சரிவுக்கு நின்றும் ஒரு 10 நிமிஷத்துல. அப்ப சொல்ல இப்போ ஓகே, நான் சாப்பிட்டேன் நான் அல்லது பால் குடிச்சேன் நான் நின்றுட்டு. அப்ப மாரடைப்பாளர் இருதய நோய் வந்து நிற்கும் தண்டை வாட்டுக்கு. நீங்கள் சும்மா மருந்து கொடுக்கும் போதே நின்றும். அப்படின்னாலும் எரிவு இருந்தா கட்டாயம் போகணும். அந்த எரிவுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நடக்கைக்கு நெஞ்செரியுது, அல்ல இப்ப சாப்பிட்ட உடனே நெஞ்செரியுது அல்லது படுக்கைக்கு நெஞ்செரியுதுன்னா அது வித்தியாசம். இது முதல் தினம் அவருடைய வாழ்க்கையில நெஞ்செறிவு வருது, சும்மா நிமிந்திருக்கேண்டா அது நிச்சயமாக இதயத்தோடு சம்பந்தப்பட்டது தான் இருக்கும். அப்ப அது ஒரு மிக பொதுவான ஒரு புலியான கருத்து. நெஞ்செறிவுண்டால் அது மாரடைப்பா இருக்காது, இருதய வலியா இருக்காதுன்றது மிகவும் ஒரு புலியான கருத்து. வேற நீங்க கேட்டீங்க பேஸ் மேக்கர்ல பேஸ் மேக்கர்ல 3 விதமான பேஸ் மேக்கர் இருக்கு. ஒன்று இந்த கூடுதலான இதய துடிப்பை தடுக்கிறதுக்கு, அதை சொல்றது ஐசிடி என்று. மிகவும் பொதுவாக பாவிக்கிற பேஸ் மேக்கர் அந்த இரத்த துடிப்பின் அளவு குறைஞ்ச உடனே இது அந்த ஸ்டிமுலேட் பண்ணும் ஹார்ட்டை, இதயத்தை. எந்த விதமான இன்னும் 3வது பேஸ் மேக்கர் என்னன்னு சொன்னால், அந்த இடது பக்க இதயத்தின் அளவு வேலை தொழிற்பாடு குறைஞ்சு கொண்டு போனா 35 வீதத்துக்கு குறைவா இருந்தால் ஒரு பிரத்யேகமான பேஸ் மேக்கர் போடுவார்கள். அதால அந்த ஃபங்க்ஷன் இதயத்தின் தொழிற்பாடு கூட்டலாம். எந்த பேஸ் மேக்கரா இருந்தாலும், இந்த 3ல எந்த வகையா இருந்தாலும் டிராவலிங், அதாவது பிரயாணம் செய்யறதுல எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையில்லை. எங்கேயும் போகலாம், உலகத்துல எந்த மூலைக்கும் போகலாம். நன்றி. நன்றி. டாக்டர் நவரட்னம், நீங்க பேசுங்க. அழைத்ததுக்கு நன்றி. ஒரு விஷயம், இந்த பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பலவருக்கு டயூரைட்டிக்ஸ், ஃப்ளூசமைட் அப்படி மருந்துகள் கொடுத்தால் அந்த மருந்தை காலையில தான் எடுக்கணும். ஏனென்றால் எடுத்தால் கொண்டு வரும். விஷயம் கார்டியோமயோபதி, அது நீங்க இந்த பேச்சில் தெரியாது. ஆனால் கார்டியோமயோபதி என்ற நோய் ஆல்கோஹால் எக்ஸஸ், ஸ்மோக்கிங் அதனால வரக்கூடும். அது ஆல்கோஹால் எக்ஸஸ் காஸ் மயோபதி, மசில் டிசீஸ். அதுக்கு வேற வைத்தியம். நன்றி.
அதான் அந்த இதய தசையில வருது 4 காரணம் இருக்கு. முதலாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ், 2வது இரத்த அழுத்தம், 3வது வால்வ் டிசீஸ், 4வது கார்டியோமயோபதி. நன்றி. அடுத்த டாக்டர் சரஸ் வேலவனாக. அந்த பேனிக் பட்டனை பற்றி நான் சொல்ல வந்தேன். நான் ஓல்டேஜ் செய்தபடியே எனக்கு தெரியும். சோஷியல் சர்வீசஸ் வில் ப்ரொவைட். அதுக்கு நாங்கள் மந்த்லி ஒரு 20 pounds அப்படி கொடுக்க வேணும். அவைகளுக்கு உடனும் அந்த விழுந்தால் அது அமர்த்தப்பட்டு அவைகளுக்கு போகும், ஆம்புலன்ஸுக்கு போகலாம், கனெக்ட் பண்ணுறவர்களுக்கு கனெக்ட் பண்ணும். மற்றது நான் என்னுடைய பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் நிப்பாட்டிட்டேன் இப்போ, பிகாஸ் மைண்ட் வாஸ் கோயிங் டவுன். பட் ஐ வாஸ் டேக்கிங் only a small amount anyway. அதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் அளவு, சோல்ட்டின் அளவு, அந்த எல்லாத்தையும் பொறுத்து ரத்த அழுத்தம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போனா மருந்து தேவையில்லை. எனக்கு 24 hour எடுத்ததுலேயே 140-80 என்ற நான் சொன்னேன். இப்போ வெளியில் கிளினிக்ஸ் அங்கே போனால் கூடுதண்டு போட்டு ஐ வாண்டட் டு ப்ரிவென்ட் இட். ஆனால் பிறகு இப்போ பார்த்தால் நடுவில் குறைஞ்சு கொண்டு வந்தது. ஸோ ஐ ஹவ் ஸ்டாப்ட் இட் நவ் எனிவே. only a small amount of amlodipine I was taking, but I have stopped now. Okay, good. டாக்டர், ஒரு சின்ன கேள்வி. இந்த பழங்கள் கூடான்றீங்க, ஒரு பழமுமே கூடாதோ? நல்ல கேள்வி. அதில் 4 பழங்கள் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடக்கூடாது. வாழ்க்கையில் கொஞ்சமாக அனுபவிக்கத்தானே வேணும். பழுத்த வாழைப்பழம், மற்றது அன்னாசி பழம், மாம்பழம், இந்த இன்னொரு வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் என்னண்டு பலாப்பழத்தை சொல்லல. பலாப்பழம் இங்கே பாவிக்கிற குறவு தானே. பலாப்பழம் கூட எனிதிங் எது கூடுதலாக இனிக்குதோ அது கூடாது. பலாப்பழம் அந்த வகையெல்லாம் சேரணும். நல்ல பழம் உண்டேக்கு இந்த பெரிஸ், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி தான் இந்த பெஸ்ட். ஹார்ட்டுக்கு மிகவும் சிறந்தது ப்ளூபெரிஸ். அடுத்தது ஸ்ட்ராபெரிஸ், மற்றது கிவி ஃப்ரூட். 4 ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல. மற்றது செரி. அவக்காடோ நல்ல, மிகவும் நல்ல. அவக்காடோ ஒரு நாளைக்கு ஒன்று. என்ன அதில் கலரிஸ் இருக்கிறபடியா ஒரு நாளைக்கு ஒரு அவக்காடோ, அதுவும் பிரத்தியமாக காலையில் சாப்பிட்டா நல்லது, இதயத்துக்கு நல்லது. அவக்காடோ இஸ் வெரி குட். நேரம் கூடிட்டு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாபா மாஸ், நீங்க பேசுங்க.